ஸ்ரீ குருபியோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். பெரியோர்களே, ஆஸ்திக பெருமக்களே, பாரத தேசத்து ஆன்மீகத்தை அறிவியல் பார்வையிலிருந்து சிந்திக்க முடியுமா என்கிற ஒரு வினாவை எழுப்பி அந்த வினாவுக்கு விடை தேடிக்கொண்டிருக்கிறோம். கடவுளிடத்திலேயே கேள்வி கேட்கக்கூடிய, கடவுளை இன்டலெக்சுவலாக பார்க்கக்கூடிய, மோதக்கூடிய பல பாரம்பரிய தகவல்கள் நம்மிடத்தில் உண்டு. தெய்வத்தையே கேள்வி கேட்டவர் என்கிற வரிசையில் முதலில் நிற்பவர் நக்கீரர் என்கிற பெருமகனார். எத்தனை நக்கீரர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு சரியாக தெரியாது. ஏனென்றால் பல இடங்களிலே நக்கீரர் இயற்றிய பாடல்கள், காப்பியங்கள், நூல்கள் என்று நிறையவே இருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு என்று ஒரு தொகுப்பு, 10 நூல்கள் சேர்ந்ததுதான் 10 பாட்டு. இந்த 10 பாட்டில் முதலாவதாக இருப்பது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். சங்க இலக்கியம், குறிப்பாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற கடைச்சங்க இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் கூட, இந்த சங்க இலக்கியம் குறைந்தபட்சம் முதல் நூற்றாண்டு அல்லது அதற்கு சற்று முன்னதாக இருந்திருக்கக்கூடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றே வைத்துக் கொள்வோம். இல்லை, even if we want to place it a little later, 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட 1700 ஆண்டுகளுக்கு முன்னால். சைவ இலக்கியம் என்று அழைக்கப்படுகிற 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் நக்கீரதேவநாயனார் பாடிய நூல்கள் என்று சில நூல்கள் உண்டு. 11ஆம் திருமுறை என்பது நம்பியாண்டார் நம்பி தொகுத்த நிலையில் இருந்தது. ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டு காலகட்டமாக அது இருந்திருக்க கூடும். 10லிருந்து 11ஆம் நூற்றாண்டு காலகட்டம்தான் நம்பியாண்டார் நம்பி சைவ நூல்களை தொகுக்கிறார். நம்பியாண்டார் நம்பியின் பாடல்களே 11ஆம் திருமுறையில் இருக்கின்றன. எனவே நம்பியாண்டார் நம்பியின் காலத்திற்கு சற்று முன்னால் இருந்த நூல்கள் வரை என்று கணக்கெடுக்கும் போது இந்த நக்கீரர் பிற்காலத்தில் வந்த நக்கீரராக இருக்க வேண்டும்.
ஆனால் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் சங்கப்புலவர். நக்கீரரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் பார்க்கலாம். நேரடியாக அறிவியல் பார்வை என்பதற்கு இந்த குறிப்புகள் துணை இல்லை. திருமுருகாற்றுப்படை பாடுகிறார் நக்கீரர். திருமுருகாற்றுப்படையில் முதலாக அவர் பாடுவது திருப்பரங்குன்றம். மதுரை மாநகரத்தில் இருக்கிறார். அந்த மதுரை மாநகரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்தில் தான் அவரை ஒரு பூதம் பிடிக்கிறது. அதுவும் கூட ஒரு அழகான நிகழ்ச்சி அங்கே காட்டப்படும். அந்த குளக்கரையில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இறைவனை பற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு இலை கீழே விழுகிறது. அந்த குளக்கரையில் இருக்கிற அரச மரத்திலே இருந்து ஒரு அரச இலை கீழே விழுகிறது. அந்த அரச மரத்திற்கு என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால், அந்த குளத்திற்குள் அந்த இலை விழுந்தால் அது மீனாக மாறிவிடும். அந்த இலை தரையில் விழுந்தால் பறவையாக மாறிவிடும். இப்போது என்ன ஆகிறது, அந்த இலை இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்று பாதியாக விழுகிறது. பாதி குளத்திலேயும் பாதி தரையிலேயும் விழுகிறது. அந்த குளக்கரையில் ஒரு பூதம் இருக்கிறது. அந்த பூதம் யாரெல்லாம் சிவபூஜையில் தவறுகிறார்களோ அவர்களை எல்லாம் தூக்கி அடைத்துவிடும் சிறையில். வழக்கமாக எல்லா பூதத்திற்கும் அது என்னவோ சங்கல்பம், 1000 பேரை பிடித்தால் மட்டுமே சாப்பிடும். 999 பேர் சிவபூஜையில் தவறியவர்கள் சிக்கிவிட்டார்கள், சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் வேண்டும் என்று அந்த பூதம் காத்து கொண்டிருக்கிறது. நக்கீரர் கரெக்டா சிவபூஜையில் வழுவுகிறார். சிவபூஜை மாத்திரமல்ல, சிவபூஜை என்றால் சிவபெருமான் என்று மாத்திரமல்ல, இளம்பூரணரான குமரக்கடவுளையும் சேர்த்துத்தான் சிவபூஜை என்று சொல்கிற வழக்கம் உண்டு. பூஜை வழுவுகிறது. எப்படி அந்த பூஜை வழுவுகிறது? அந்த இலையை பார்க்கிறார். உட்கார்ந்திருக்கிறார், காற்றடிக்கிறது, இலை விழுகிறது. அந்த இலை விழும்போது அங்கே மீன், இங்கே பறவை. he gets diverted. அவருடைய ஃபோக்கஸ் போய்விடுகிறது. சுற்றி என்ன நடந்தாலும் இறைவனை தியானித்தால் அந்த தியானத்தில் முழுமனதாக இருக்க வேண்டுமே தவிர எக்ஸ்டர்னலா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனம் போச்சுன்னா உள்ள இருக்கிற தியானம் சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான் சந்தர்ப்பம். சிவபூஜை வழுவியதுன்னு சொல்லி பூதம் பிடித்து கொண்டு போய் இவரை சிறைச்சாலையில் அடைக்கிறது. அடைத்துவிட்டு அந்த பூதத்திற்கு பாருங்கள், நல்ல சங்கல்பம் எல்லாம் இருக்கிறது. பூதத்திற்கு கூட நல்ல சங்கல்பம் உண்டு. நீராடி விட்டு வரலாம் என்று நீராடுவதற்கு போகிறது. சாப்பிடுவதற்கு முன்னால், உணவருந்துவதற்கு முன்னால் நீராட வேண்டும் என்று நீராடுவதற்கு போகிறது. அப்போது இவர் கேட்கிறார் மீதம் இருக்கக்கூடியவர்களை. அவர்களெல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். 1000வது ஆள் வருகிற வரைக்கும் எங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம். 1000வது ஆள் வந்து விட்டார். அப்போது என்ன என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் பூஜையிலிருந்து வழுவியதுதான் குற்றம். அப்போதுதான் திருமுருகாற்றுப்படை பாடுகிறார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முருகனை சரணடைந்தால் அவன் காப்பாற்றுவான் என்று அந்த முருகனை காட்டுகிறார். அப்படி காட்டும் போது என்ன செய்கிறார்? திருப்பரங்குன்றம், இது நடப்பது திருப்பரங்குன்றத்தில், எனவே இந்த பரங்குன்றிலேயே இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக திருச்செந்தூர், அங்கே இருந்து பழனி, சுவாமிமலை, குன்றுதோறும் ஆடல், மீண்டும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பழமுதிர்ச்சோலைக்கு வருகிறார். இப்போ என்னாச்சு கணக்கு? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, குன்றுதோர் ஆடல் என்று பொதுவாக குன்றுகள் இருக்கிற இடம், கடைசியாக பழமுதிர்ச்சோலை. 6 இடங்கள். ஆற்றுப்படை என்கிற அந்த பெயருக்கும் 6 என்கிற எண்ணுக்கும் தொடர்பு கிடையாது. ஆற்றுப்படுத்துதல் என்று ஒரு முறை உண்டு.
10 பாடல் நூல்களில் திருமுருகாற்றுப்படை என்பது ஒன்று. ஆனால் இதே 10 பாடல் நூல்களில் வேறு சில ஆற்றுப்படைகளும் உண்டு. பெரும் பாணாற்றுப்படை, சிறு பாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை. ஆற்றுப்படை, ஆறுனா வழின்னு அர்த்தம். நீர் போவதற்கு வழியை கண்டுபிடித்து கொண்டு போகிறது. எனவே நதிக்கு ஆறு என்று பெயர். ஆற்றுப்படைனா என்ன? ஒருத்தருக்கு அவ்வளவா வருமானம் இல்லை அல்லது வாழ்க்கைக்கான பொருள் இல்லை. அவர் அப்படியே புறப்பட்டு போய் எங்கேயானு போய் பொருள் கிடைக்கிறதா, பிழைப்புக்கு வழி தேடலாம் என்று தானே போவார்கள். அப்படி போகும்போது எதிரில் ஒருத்தர் வருகிறார். அவர் என்ன சொல்கிறார்? பார், நான் எவ்வளவு பொருளோடு வருகிறேன், உன்னை பார்த்தாலேயே தெரிகிறது. வாடி வதங்கி வருகிறாய், உனக்கு வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை என்று தெரிகிறது. பார், நான் இவ்வளவு பொருள் எல்லாம் கொண்டு வருகிறேன். மூட்டை கட்டி கொண்டு வருகிறார். இவர் பார்த்து, என்ன மூட்டை, எங்கே கிடைச்சது உங்களுக்கு? அப்போ அவர் சொல்கிறார், கவலைப்படாதே, நீ பேசியதிலிருந்து நீ புலவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நானும் புலவன்தான். நான் இந்த அரசனிடத்தில் போனேன். என்னுடைய பாட்டை கேட்டு, என்னுடைய நூலை கேட்டு, என்னுடைய இலக்கியத்தை கேட்டு அவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்தார். நீயும் போனால் உனக்கும் கிடைக்கும். இட் இஸ் a kind of a guidance. இந்த இடத்திற்கு போனால் இது கிடைக்கும் என்று சொல்லுவதுதான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல், வழிகாட்டுதல். இப்போ பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படையெல்லாம் என்னன்னா, அரசர்கிட்ட போனால் அந்த அரசர் உனக்கு இந்த செல்வத்தை கொடுப்பார். பாணர்னா பாட்டு பாடுபவர்னு அர்த்தம். நான் போய் பாடி இவ்வளவு பரிசில் கிடைத்தது, நீயும் போய் பாடினால் உனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த திருமுருகாற்றுப்படைங்கிறது அதில் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? லௌகீக செல்வம் இல்லை. கவலைப்படாதீர்கள், முருகனிடத்தில் போனால் முருகன் நமக்கு அருள் கொடுப்பான், அந்த அருள் நம்மை காப்பாற்றும் என்று காட்டக்கூடிய, முருகனிடத்தில் வழிபடுத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய பாடல். இது என்ன ஆச்சுன்னா, அவர் 6 ஊரை சொல்லியிருக்கார். 5 ஊர், இன்னொன்று ஒரு ஊர்னு தனியா இல்லாம பொதுவாக குன்றுதோறும் ஆடக்கூடியவன் குமரன். இந்த ஆற்றுப்படைங்கிற பேரும் அவர் 6 ஊர்களை சொன்னதும் சேர்ந்து 6 படையினாகி 6 படை வீடுனாகி முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகி அதன்படிக்கே நிறைய பாடல்கள் வந்துவிட்டன. ஆனால் நக்கீரர் பாடிய அந்த திருமுருகாற்றுப்படை அவர் மிகப்பெரிய பக்திமான் என்பதை நமக்கு காட்டுகிறது. இப்போ இந்த நக்கீரர்கிட்ட வருவோம். அவர் கதை என்னவோ, நம்ம கதை இன்றைக்கு அங்கதான் ஆரம்பிக்க போகிறது. இந்த நக்கீரர் சிவபெருமானிடத்தில் வாதம் செய்தார் என்கிற ஒரு கதை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? செண்பக பாண்டியன் என்று ஒரு பாண்டிய மன்னன். அந்த செண்பக பாண்டியன் ஒரு கேள்வியை வைக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா? இந்த சந்தேகத்தை பொதுவான ஒரு வினாவாக அவன் வைக்கிறான். இஃப் someone can answer, அந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கட்டும் என்பதாக அவன் சொல்கிறான். யாராவது இந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்தால் அவர்களுக்கு பரிசில். அந்த சமயத்தில் தான் வருமானமே இல்லாம நாம பார்த்தோமே, ஆற்றுப்படை வேண்டிய ஒரு புலவராக தருமி என்கிற புலவர் வரிஞராக ஏழையாக இருக்கிறார். யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று அவர் தவிக்கும்போது தெய்வமே தோன்றி அவருக்கு ஒரு பாடலை தருகிறது. தெய்வம்னு தெரியாதவருக்கு முதல்ல யாரோ பாட்டு கொடுத்தா, ஏன்னா அவரால் அதுக்குள்ள அதை நினைச்சு பார்த்து அது என்னன்னு புரியல. இயற்கையா மனம் உண்டா இல்லையா தெரியலையே, இதெல்லாம் நம்ம ரிசர்ச்சே பண்ணலையே. யாரோ ஒருத்தர் ரீசர்ச் பண்ணி அவருடைய தீசிஸை எழுதி கொண்டு வந்து கொடுத்து,
என்ன மேக்சிமம் தருமிய பிளாஜியரிசம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள அடைக்கலாமே தவிர, இருந்தாலும் கூட பிளாஜியரிசம்னு சொல்ல முடியாது. அந்த தீசிஸ்க்கு சொந்தக்காரர் அவரே கையில் கொடுத்து இந்தா கொண்டு போய் இந்த பாட்டை கொடு. அந்த பாட்டை எடுத்துக்கொண்டு தருமி வந்தார். அந்த பாட்டை படித்தார். செண்பக பாண்டியனுக்கு அதில் விடை கிடைத்தது. ஹிஸ் question was answered. ஆனால் அந்த சமயத்தில் தான் நக்கீரர் எழுந்து இதில் குற்றம் இருக்கிறது. அந்த காட்சி சில பேர் திரைப்படத்தில் பார்த்தது நினைவிருக்கலாம், எண்ணி பாருங்கள். என்ன குற்றம் என்று கேட்க, என் பாட்டில் யார் குறை கண்டது? தர்மி ஓடி போய் சொல்லுவார், என்னையா நீர் இப்படி ஒரு பாட்டை எழுதி கொடுத்தீரா? அங்கே இருக்கிற ஒரு வயசான புலவர் அது தப்புன்னு சொல்லிட்டாரே. என் பாட்டில் என்ன குற்றம் என்றவுடன், சொல் குற்றம் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம், அது பொருட்குற்றம் என்பார் நக்கீரர். ஃபேக்சுவல் எரர் என்பதுதான் நக்கீரருடைய வாதம். அந்த பாட்டு நினைவுபடுத்தி பார்த்தால் ஒரு அழகான பாட்டு, தனிப்பாடல் திரட்டில் இருக்க வேண்டிய பாட்டு. ஆனால் அது அகநானூற்றில் இருக்கிறது. ஏனென்றால் அகப்பொருளை பற்றி தரக்கூடிய செய்தி. ஒரு தலைவனும் தலைவியும் தனியாக இருக்கும்போது அந்த தலைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறது என்பதை அந்த தலைவன் உணர்கிறான். அப்படி உணர்பவன் அவளை பாராட்டி பேசுகிறான். எப்படி பாராட்டுவது? நேரடியாக பாராட்டாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வண்டினிடத்தில் அந்த பாராட்டை தெரிவிப்பது போல தெரிவிக்கிறான். அந்த பாட்டு என்ன சொல்கிறது? கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழிய நட்பின் மயில் இயல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இதுதான் அந்த பாட்டு. கொங்குதேர் வாழ்க்கை, கொங்குனா மகரந்தம், மகரந்த தேனை தேர்ந்து தேர்ந்து தெரிவு செய்து தேர்ந்தெடுத்து தேடி தேடி, தேர்தல்னா தேடி தேடி தேர்ந்தெடுத்தல். கொங்குதேர் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையே என்ன? நீ பூவா போய் எங்க நல்ல மகரந்தம் இருக்கு, எங்க நல்ல மகரந்தம் இருக்குன்னு தேடித்தானே கண்டுபிடிக்கிற. சிறை தும்பி, அழகான சிறை ரெக்கைகளை, அழகான அந்த தும்பியினுடைய சின்ன சிறகுகள், அந்த அழகான சிறகுகளை கொண்ட தும்பியே, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, உன்னுடைய மனசுல இருக்கிற விருப்பத்தை சொல்லாமல், உன் மனதுக்கு தோன்றியதையெல்லாம் சொல்லாமல். காமம் என்பது விருப்பம். வாட் ப்ளீசஸ் யுவர் மைண்ட் அதை சொல்லாத, உண்மையை சொல். நீ உண்மையாக என்ன பார்த்திருக்கிறாயோ அதை சொல். டோன்ட் டெல் மீ சம்திங் தட் ப்ளீசஸ் யுவர் மைண்ட் ஆர் வாட் யூ ப்ரெஸ்யூம் வில் ப்ளீஸ் மை மைண்ட். ஏன்னா என் நாட்டு தும்பி நீ, நான் இருக்கிற ஊரில் தான் நீயும் இருக்க. அப்போ என்ன ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன நினைப்பேன்னு நினச்சி சொல்லாத. இல்லை உன் மனசில் ஏதோ ஒன்று, உன்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு சொல்லாத. எது உண்மையோ அதை சொல், கண்டதை சொல். வாட் எவர் யூ சா, வாட் எவர் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அதை சொல். பயிலியது கழிய நட்பின், எனக்கு மிக நெருக்கமாக என்னுடைய நட்புக்கு உரியவளாக இருக்கிறாளே. இந்த இடத்துல நட்புங்கிறது உறவு, அன்பு. என்னுடைய நட்புக்கும் அன்புக்கும் உரியவளாக இருப்பவள் இவள். பயிலியது கழிய நட்பின் மயில் இயல், மயில் போன்ற சாயலை கொண்ட இந்த பெண். செறி எயிற்று அறிவை, அழகான பற்கள், நெருக்கமாக அமைந்த பற்கள். எயிறுன பல் அப்படின்னா அவளுடைய புன்னகை நினைவுக்கு வந்திருக்கணும். நெருக்கமாக அமைந்த பற்களை கொண்ட இந்த பெண் அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ, இந்த பெண்ணுடைய கூந்தலை காட்டிலும், இந்த பெண்ணின் கேசத்தை காட்டிலும் வாசனையானது வேறு எதுவாவது இருக்கிறதா? நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. வாசனை இருக்கிற பூவா போறியா இல்லையா? இந்த பெண்ணின் கூந்தலை காட்டிலும் வாசனையானது அந்த பூக்களில் வேறு ஏதாவது உண்டா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்?
இந்த கேள்விக்குள்ளேயே விடை இருக்கிறது. நீ பார்த்திருக்கிற பூவிலெல்லாம் இந்த பெண்ணின் கூந்தலை காட்டிலும் கூடுதலான மனம் கொண்டதோ அல்லது நல்ல மனம் கொண்டதோ இருக்க முடியாது என்கிற ஒரு விடை அதுக்குள்ளேயே இம்ப்ளைடு. நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? இதை விட பெருசா நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா இதை விட பெருசா நீ பார்த்திருக்க முடியாதுங்கிறது தானே அர்த்தம். இதுதான் பெருசுங்கிறது தான் அங்க இருக்கிற இம்ப்ளிகேஷன். இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டுல தான் நக்கீரர் பொருள் குற்றம் அப்படின்னார். அந்த பொருள் குற்றம்னு சொன்ன உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. கொஞ்சம் ஏபி நாகராஜனையும் சிவாஜி கணேசனையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்குள்ள இருந்த விஷயம் என்ன அப்படின்னு நினைச்சு பார்த்தா, ஏன்னா 2 லெஜண்ட்ஸும் வந்து நின்ன உடனே நமக்கு அந்த மெமரி தான் பெருசா வரும். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல சிவபெருமான் விடாப்பிடியா சொல்லுவார், இதுல பொருட்குற்றம் கிடையாது, இயற்கையாக மனம் இருக்கிறது. நக்கீரர் சொல்லுவார், இயற்கையாக மனம் இல்லை. அதுதானே பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். என்னன்னு கேட்டா இயற்கையாக மனம் இல்லை, இயற்கையாக மனம் இருக்கிறது. இந்த டிஸ்கஷன் போகும்போது நடுவில் ஒரு சின்ன விஷயம் வரும். நக்கீரர் ரொம்ப வேகமாக சொல்லுவார், கண்டிப்பாக கிடையாது, யாருடைய கூந்தலுக்கும் இயற்கையான மனம் கிடையாது. அது அவர்கள் சேர்க்கக்கூடிய வாசனாதி திரவியங்கள், அவர்கள் கூந்தலில் சூடக்கூடிய மலர்கள், இவற்றால் வரக்கூடிய மனமே தவிர நேச்சுரலாக கிடையாது. இதை வேகமா சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் வணங்குகிற ஞான பூங்கோதையின் கூந்தலுக்கும் கிடையாதும்பார். நீ வணங்குகிற ஞான பூங்கோதையின் கூந்தலுக்குமா? ஞான பூங்கோதையின் கூந்தலுக்கு கூட கிடையாதுன்னு நக்கீரர் வேகமா சொன்ன உடனே சிவபெருமான் நக்கீரா அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார். சிவபெருமான்னு தெரிந்து கொண்டு அப்படியே அடங்கி போவார் நக்கீரர். கதை அதோட வேற மாதிரி தசை திரும்பும். நாம ஆஹா, நக்கீரருக்கு எவ்வளவு தைரியம், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லையா மானுட துணிச்சல்னு கதையை அப்படி தசை மாத்தி எங்கேயோ கொண்டு போயிட்டோம். திருவிளையாடல் புராணம் இந்த கதையை மிக விரிவாகவே சொல்கிறது. தென்னவன் குல தெய்வமாகிய மன்னர் கொங்குதேர் வாழ்க்கை இன்தமிழ் சொன்னலம் பெறச் சொல்லி நல்கினார், இன்னல் தீர்ந்தவன் இறைஞ்சி வாங்கினான். தருமிக்கு அவர் பாட்டை கொடுத்ததை விவரிக்கக்கூடிய பாட்டு. தென்னவன் குல தெய்வமாகிய மன்னர் கொங்குதேர் வாழ்க்கை இன் தமிழ் சொன்னலம் பெற. இந்த கொங்குதேர் வாழ்க்கைங்கிற பாட்டை சொல்லி சொல் நயத்தோடு கூடிய அந்த பாட்டை சொல்லி நல்கினார், இன்னல் தீர்ந்தவன் இறைஞ்சி வாங்கினான். தருமி கையில வாங்கி கொண்டு போனார். அதுக்கப்புறம் அப்படியே அந்த நடுவில் நிறைய பாடல்கள். அதுக்கப்புறம் நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் வரக்கூடிய சண்டை. கற்றைவார் சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான், உம்பரார் பதிபோல் ஆகம் முற்று நீர் கண்ணான் ஆனாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான், தன்பால் குற்றம் தேரான். மனுஷ மனசு ஏதாவது ஒரு இடத்துல இமோஷன் வந்ததுன்னா அந்த இமோஷனோடு சேர்ந்து திரும்பி போயிடுமே தவிர நியூட்ராலிட்டியை விட்டுடும். இந்த கதையிலையும் அதுதான் நடந்தது. அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னங்கிற அந்த அனாலிசிஸ்குள்ள போகாம அப்படியே இமோஷன் பக்கம் திசை திரும்பி போச்சு. ஒரு சண்டை நடக்கிறதுன்னு வச்சுப்போம். 2 பேருக்கு நடுவில் சண்டை கூட வேண்டாம், வாக்குவாதம். வாக்குவாதத்துல இமோஷனலா ஒரு வார்த்தை வந்ததுன்னா எதுக்காக இந்த வாக்குவாதம் ஆரம்பிச்சதுங்கிற அந்த மைய விஷயம் விட்டு போய் அதுக்கான நியூட்ராலிட்டி விட்டு போய் அப்படியே திசை திரும்பி போயிடும். இந்த கதையும் அப்படித்தான். என்ன துணிச்சல் நக்கீரனுக்கு என்று ஒரு சாராரும், என்ன துணிச்சல் நக்கீரனுக்கு என்று இன்னொரு சாராரும் பேசிக்கொள்ளும்படியாக அமைந்து விட்டது.
நக்கீரருக்கு சிவபெருமான் கிட்ட பேசுவதில் தனியான துணிவெல்லாம் தேவைப்பட்டிருக்கவில்லை. அது அப்போதைய நிலையில் பெரிய விஷயமும் இல்லை. இன்னைக்கு கடவுள் இங்கே வந்து நின்னா கடவுளை எதிர்த்து பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அப்படின்னு நாம் பயப்படுறோம். ஆனால் இது எந்த பாரம்பரியம் தெரியுமா? இந்த 11ஆம் திருமுறை அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? 11ஆம் திருமுறையில் தானே நக்கீர தேவநாயனார் பாடல்கள்னு சொல்லி பிற்காலத்து நக்கீரர் பாடல்கள். 11ஆம் திருமுறையில் இருக்கிற முதல் பாட்டு 11 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறையில் இருக்கிற முதல் பாட்டு, அந்த திருமுறையிலேயே அந்த ஒரே ஒரு பாட்டை பாடின ஒரு புலவர் இருக்கார். ஆஃப் த 11 10 பேர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார். அவரோட பாட்டு தான் முதல் பாட்டா இருக்கு. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? திரு ஆலவாய் உடையார். ஆலவாய் உடையார்னா யாரு? சாக்ஷாத் சிவபெருமான். ஆலவாய் என்கிற திருத்தலத்தை கொண்டவர், உடையாராக இருப்பவர். உடையார்னாலே தெய்வம்ங்கிறத பலமுறை பார்த்திருக்கோம். திரு ஆலவாய் உடையார் அருளிய திருமுகப்பாசுரம். அந்த பாட்டுக்கே திருமுகப்பாசுரம்னு பேர். இதுவும் கூட, இந்த கதையும் கூட திருவிளையாடல் திரைப்படத்தில் வரும். இந்த ஆலவாய் உடையார் என்ன பண்ணுவார்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புவார். மதுரை மாநகரத்தில் பாணபத்திரர் அப்படின்னு ஒரு புலவர், வறுமையில் இருக்கக்கூடியவர். அந்த பாணபத்திரருக்கு பொருள் வேண்டும். யார் பொருள் கொடுப்பார்கள்? அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து, என்னுடைய பக்தன் ஒருவன் சேர நாட்டினுடைய மன்னனாக இருக்கிறான், அவனிடத்தில் போய் நீ பெற்றுக்கொள்னு சொல்லி ஒரு பாசுரம் எழுதி கொடுப்பார். அந்த பாசுரம் தான் திருமுக பாசுரம்னு பேரு. அந்த பாசுரத்தை கொண்டு போய் சேரமான் பெருமாள்கிட்ட கொடுத்த உடனே சேரமான் பெருமாள் அதை பார்த்து விட்டு, ஆஹா, சிவபெருமானே எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு பாணபத்திரருக்கு வேண்டிய பொருள் கொடுத்தார். என்னுடைய ராஜ்யத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள்னார். முதல்ல என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சிவபெருமானே உங்களுக்காக எழுதியிருக்கிறாரேன்னு சொன்ன போது பாணபத்திரர் சொன்னார், எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாத்திரம் எடுத்துக்கிறேன், எனக்கு ராஜ்யம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆள் சாப்பிடுவதற்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு போதும். அப்போ கடவுள்கிட்ட பேசுவதும் கடவுள் யாருக்காவது உதவி செய்வதும் ரொம்ப சர்வ சகஜமா இருந்த காலகட்டத்தில் there is no necessity to say நக்கீரர் பேசுனது பெரிய விஷயம்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. பாணபத்திரருக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டரை, இது பிற்காலத்தில் நடந்த சம்பவம், இதையே பண்ணக்கூடிய சிவபெருமான்னு சொன்னா there is no logic in saying சிவபெருமானை எதிர்ப்பது என்பது கடினம். அவர் தான் புலவர்கள்ல ஒருத்தரா உட்கார்ந்துருக்காரு. முதல் சங்கத்தில் அவர் தான் புலவர்கள்லயே ஒருத்தரா இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசுறதுல என்ன பெரிய கஷ்டம்? நியாயமாக இருந்தால் அதை பேசினால் அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும்ங்கிறது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற கான்செப்ட். அப்ப இது திசை திரும்பி போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இமோஷன் வந்த உடனே தெய்வத்துக்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு திசை திரும்பி போச்சு. உண்மையிலேயே சிவபெருமான் சொல்லுவது போல அதில் பொருள் குற்றம் இல்லைங்கிறது தான் உண்மை. அங்க எங்க வாதம் வந்தது? பொருள் குற்றம். இயற்கையாக பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறது. இதுதான் அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட். இந்த கண்டென்ட் உண்மையா? ஆதிசங்கர பகவத்பாதர் சௌந்தரிய லஹரியில ஒரு செய்தியை சொல்வார். சௌந்தரிய லஹரியின் 43வது ஸ்லோகம். அம்பாளை வர்ணித்து கொண்டே வருகிறார். அம்மா, உன்னுடைய கூந்தல் எங்களுக்கு க்ஷேமத்தை தர வேண்டும். அந்த கூந்தலில் மலர்கள் எல்லாம் இருக்கின்றன. எங்கே இருந்து வந்த மலர்கள் தெரியுமா? வலமதன வாட்டி விட்டபினாம் சுமனசக. வலமதனன் என்கிற இந்திரனுடைய லோகத்திலே இருக்கிற இந்திரலோகத்து தோட்டத்திலிருந்து வந்த மலர்கள். வலமதன வாட்டி விட்டபினாம்.
அவனுடைய தோட்டத்திலே இருந்து வந்த மலர்கள் சுமனசக. சுமனசா அப்படின்னா மலர்கள்னு அர்த்தம். இந்த மலர்கள் எல்லாம் வந்து எங்கே அமர்ந்திருக்கின்றன? வசந்தியஸ்மின். இவையெல்லாம் உன்னுடைய கூந்தலில் வந்து வசந்தி, இவையெல்லாம் வாசம் செய்கின்றன. உன்னுடைய கூந்தலில் நீ தேவலோகத்து மலர்களை சூடியிருக்கிறாய். இதுதான் விஷயம். இந்த தேவலோகத்து மலர்களை சூடியிருக்கிறாய்னு சொல்லல, தேவலோகத்து மலர்கள் வந்து வசிக்கின்றன. They have chosen to stay here. என்ன காரணத்துக்காகன்னு ஒரு காரணம் சொன்னார். சௌரபியம் சகஜம் உபலப்தும். சகஜ சௌரபியம் உபலப்தும் சுமனசா வலமதன வாட்டி விடப்பினாம் வசந்தியஸ்மின். இவையெல்லாம் ஏன் வந்து இங்கே வசிக்கின்றன தெரியுமா? உன்னுடைய கூந்தலில் இயல்பாக இருக்கிற அந்த வாசனையை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சகஜ சௌரபியம் உபலப்தும். சகஜமாக அங்கே இருக்கிற வாசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் வாசனை அதிகமாக வராதா என்கிற ஆசையில் இந்த மலர்கள் வந்து இங்கே வசிக்கின்றன. ஆதிசங்கரர் அங்க சொன்னது. இங்கே தர்மிக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு. இதே கருத்தை பிற்கால கவிஞர்கள் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், இன்க்ளூடிங் கம்பர். குறிஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொடிச்சியர்னு பேர், குரத்திகளுக்கு கொடிச்சியர். அந்த கொடிச்சியர் கூந்தலில் வேங்கை மலர்களை சூடியிருக்கிறார்கள். காட்டில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. சீதையை தேடுவதற்கு இப்போ போக முடியாது, ஏன்னா மழைக்காலம். சுக்ரீவனே, நீ மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வா, நான் காட்டில் இருக்கிறேன் என்று சொல்கிற ராமன். அப்படி சொல்லிட்டு 4 மாதம் காட்டில் உட்கார்ந்துருக்கிற ராமன். அந்த 4 மாதத்தில் முதல் 2 மாதம் மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. மழை பெய்து கொண்டிருக்கும் போது பல வகையான மலர்கள் மலர்கின்றன. அந்த மலர்களில் வேங்கை மலர்கள் மலர்கின்றன. வேங்கை மலருங்கிறது மலைப்பகுதியில் மலரக்கூடிய மலர். அந்த மலர்களெல்லாம் தண்ணீரில் அடித்து கொண்டு வருகின்றன. ஆனால் அங்கங்கே கீழையும் விழுந்திருக்கும், இல்லை மரத்துலேயும் இருந்திருக்கும். காற்றுல அடித்து கொண்டு தண்ணீரில் வருகின்றன. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற கொடிச்சியர் அந்த வேங்கை மலர்களை எடுத்து தங்களுடைய கூந்தலில் சூட்டிக் கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த பூக்களை எடுத்து கூந்தலில் சூட்டியவுடன் வண்டுகளுக்கெல்லாம் வருத்தம். மலரை எடுத்து கூந்தலில் சூட்டினா வண்டுகளுக்கு என்னத்துக்கு வருத்தம் வரணும்? வண்டுகளுக்கு சந்தோஷம் தானே வரணும், மலர் கிடைச்சதேன்னு. அதுக்கு காரணம் சொன்னார். இந்த வண்டுகளுக்கு ஏன் வருத்தம் தெரியுமா? இயல்பாக அங்க இருக்கிற வாசனையை அனுபவிக்க முடியவில்லையே, இந்த பூவை கொண்டு வந்து வைத்து விட்டார்களே என்று வண்டுகளுக்கு வருத்தம். அப்ப அப்படின்னா அங்க இயல்பா வாசனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதையெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நக்கீரர் சொன்ன மாதிரி அங்க பொருட்குற்றம் இல்லை. சரி, இது எப்படி இன்றைக்கு நமக்கு பொருத்தமாக தோன்றும் அப்படின்னா அங்கதான் அறிவியல் பார்வை வர வேண்டும். It is not only the sense of reasoning, it is also a great sense of observation. சயின்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒன்று observation, astute observation. எத்தனையோ பேர் பழம் கீழே விழுறத பார்த்தார்கள். பழம் என்ன அன்னைக்கு தான் புதுசாக கீழே விழுந்ததா? எந்த பழமா இருந்தாலும் மரத்துலேருந்து கீழே தானே விழும். சுட்ட பழமா சுடாத பழமா அப்படின்னு கேள்வி கேட்ட போதும் மரத்தை பிடிச்சு உலுக்கினா பழம் கீழே தானே விழும். அது ஏன் ஒரு ஆப்பிளை பார்த்தவருக்கு மாத்திரம் ஏதோ ஒரு எண்ணம் வந்தது? அண்ட் வி கால் இட் சயின்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? பார்க்கிற ஒன்றை கூர்மையாக அப்சர்வ் பண்ணும்போது அதிலே எங்கேயோ கிடைக்கிற விஷயம் will lead to a scientific discovery. அது கிராவிடேஷனல் இஃபெக்டை பற்றி வந்ததுங்கிறதுனால we call it science. ஆனால் அதுக்கு பேசிஸ் என்ன? முதல்ல ஆப்சர்வேஷன். இந்த ஆப்சர்வேஷன் இருந்திருக்கலன்னா the so called scientific discovery வந்திருக்க முடியாது இல்லையா? அப்ப இங்க என்ன ஆப்சர்வேஷன் இருக்கிறது?
பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்கிறது என்கிற ஒரு ஆப்சர்வேஷன் தான் அந்த பாட்டில் வந்தது. அண்ட் கேன் இட் லீட் டு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்? எஸ், இட் கேன். இன்றைய அறிவியல் உலகத்திற்கு நன்றாக தெரியும். இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட், இட்ஸ் அன் அக்செப்டட் ஃபேக்ட். ஒவ்வொரு ஜீவராசி, அந்தந்த ஜீவராசி வர்க்கத்தில், ஸ்பீஷீஸ் என்று சொல்கிறோமே, அந்த ஜீவராசி வர்க்கத்தில் டு அட்ராக்ட் தி ஆப்போசிட் ஜெண்டர் சில வகையான கெமிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் உண்டு. அது ஒவ்வொரு வகையாக இருக்கும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். மயில்னு எடுத்தால் பெண் மயிலை ஈர்க்க வேண்டும் என்றால், வசீகரப்படுத்த வேண்டும் என்றால் ஆண் மயில் தோகை விரித்து ஆடும். தவளைன்னு எடுத்துட்டா பெண் தவளையை அழைப்பதற்கு ஆண் தவளைகள் சத்தம் போடும். அது கடைசியில் பாம்புக்கு உணவாக மாறி போகும். அது வேற விஷயம். ஆனால் ஏன் சத்தம் போடுகிறது? தி க்ரோக்கிங் ஆஃப் த ஃப்ராக்ஸ் என்னத்துக்காகனா டு அட்ராக்ட் தி ஆப்போசிட் ஜெண்டர். இது இன்னும் கொஞ்சம் உயர்வான உயிரினங்கள் வர வர, அந்த எவல்யூஷனில் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிற உயிரினங்கள் வர வர இந்த கெமிக்கல் ஆட்ரிபியூட் அதனுடைய வகையில் சில மாறுபாடுகளை கொள்ளும். அப்போ சில வகையான வாசனைகள் அந்த ஸ்பீஷீஸுக்கு அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ அந்த ஸ்பீஷீஸில் அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு குவாலிட்டி இருந்ததுன்னா அதை அந்த ஆண் கண்டுபிடிக்க முடியும், அல்லது ஆணுக்கு இருந்தால் அதை பெண் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரியான செக்ரீஷன்ஸ் மேமல்ஸுக்கு வர வர இந்த கெமிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், இந்த கெமிக்கல் மாலிக்யூல்ஸ் ஆர் செக்ரீட்டட். அந்த செக்ரீஷன்ஸுக்கு ஒரு வகையான பெயர் உண்டு, ஃபீரோமோன்ஸ் என்று பெயர். இந்த ஃபீரோமோன் செக்ரீஷன் தான் இட் இஸ் கிவிங் தட் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். சரி, இது நமக்கு தெரியலையே, அப்படியெல்லாம் பளிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலையே, நக்கீரர் எங்க இதுல டைவர்ட் ஆயிருக்கணும், பக்கத்தில் நின்னா தெரியலையே அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னா, மனிதர்களுக்கு, மனித இனத்திற்கு மோப்ப சக்தி மிக மிக குறைவு. மனித இனத்தினுடைய மோப்ப சக்தி ரொம்ப குறைவு. மற்ற மேமல்ஸ்ல இந்த மோப்ப சக்தி அதிகமாக இருக்கு. அப்போ அங்க அந்த இன்னொரு உயிரினம், அந்த ஆப்போசிட் ஜெண்டர் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட் வெரி ஈஸிலி. அதை ஸ்மெல் பண்ண முடியும். ஆனால் மனிதர்களுடைய மூளை வளர வளர என்னாச்சு, பரிணாமத்தில் என்னாச்சு, மனித மூளை வளரும் போது வாட் இஸ் கால்ட் த ரைனோ பிரெயின், ஆல்ஃபேக்டரி பிரெயின் என்று சொல்லப்படுகிற அந்த மோப்ப சக்தி மிக்க பிரெயின் சின்னதாக போச்சு. அதனால தான் மற்ற விலங்குகளில் மோப்ப சக்தி அவ்வளவு பிரதானமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நமக்கு கிடையாது. நாயை கொண்டு வந்து விட்டா நாய் மோப்பம் பிடிக்கும், நம்மால பிடிக்க முடியாது. அங்கே ஏதாவது ஒரு ஜீவராசி இருக்குன்னு வச்சுப்போம், அந்த பக்கத்தில் ஒரு சின்ன பூனையை விட்டுட்டு இங்கே நாயை கொண்டு வந்து விட்டா நமக்கு போய் பக்கத்தில் பார்த்தா தான் அந்த பூனை இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த நாயை பொறுத்தவரையில் மோப்ப சக்தியில் கண்டுபிடித்து விடும். யானைக்கும் மோப்ப சக்தி அதிகம். நீர் யானைன்னு ஒன்று சொல்றோமே, அந்த நீர் யானைக்கு மோப்ப சக்தி தான் பிரதானம். அதுக்கு கண்ணெல்லாம் சரியா தெரியாது. காண்டாமிருகத்திற்கும் மோப்ப சக்தி தான் பிரதானம். அப்ப அந்த ஆனிமல்ஸுக்கெல்லாம், அந்த ஆனிமல்ஸுக்கு மோப்ப சக்தி தேவை, அதிகமாக தேவை. காட்டில் இருக்கும்போது மறைச்சிருக்கோம், கண் பார்வையை ரொம்ப பயன்படுத்த முடியாது. டென்ஸ் ஃபாரஸ்ட்ல அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது. மோப்ப சக்தி தேவை. ஆனா மனிதர்களுக்கு என்னாச்சு, மனித இனம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா குவாட்ருபெட்லேருந்து மனிதன் அப்படி பைபெட்டா மாறும்போது கண் பார்வையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் மிகச் சுலபமாக கண்ணில் படும். அப்போ தேர் வாஸ் அ நேச்சுரல் சேஞ்ச் ஓவர். அந்த டெண்டன்சி அப்படியே மாறித்து. ரைனோ பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே இப்ப நாம சொல்றோமே இந்த பெருமூளை, 4 பிரெயின் பெருசாச்சு. இந்த பெருமூளையும் 4 பிரெயினும் பெருசானதுனால தான் மெமரிங்கிற ஒரு கான்செப்டே நமக்கு உருவாச்சு. நிறைய விஷயங்களை அசோசியேட் பண்ண முடிகிறது, நிறைய விஷயங்களை நினைவில் கொள்ள முடிகிறது. இந்த நினைவாற்றல் அந்த ரைனோ பிரெயின் பெருசா இருக்கிற ஜீவராசிகளுக்கு கிடையாது. அப்ப இது எவல்யூஷனரி பாத்ல வந்த ஒரு விஷயம். அப்போ
அந்த பெண்ணின் கூந்தலுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான மணத்தை உணர்வதற்கான வாய்ப்பு மனித இனத்தில் குறைந்து போயிற்றே தவிர அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் இந்த பாட்டு எங்க வருகிறது? இது அகப்பாட்டு. தலைவனும் தலைவியும் மாத்திரம் இருக்கும்போது அந்த தலைவன் தலைவியை பாராட்டுகிறான். என்ன அற்புதமான வாசனை, வேற எங்கேயாவது இந்த வாசனையை கண்டுபிடிக்க முடியுமான்னா இது அவர்களுடைய தனிமையில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது அல்லது கண்டுபிடிக்க தெரிந்தது. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா ஒரு அற்புதமான சயின்டிபிக் விஷயத்தை சொல்ல வருகிற ஒரு டிஸ்கஷன் திசை திரும்பி போனதுக்கு என்ன காரணம்னா we made it very emotional. அங்க ஒரு கேள்வி, அந்த கேள்வியில நக்கீரர் தெரியல, நமக்கு தெரியல, நாம நக்கீரரை நேர பார்த்ததில்லை. ஆனா கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துல நக்கீரர் bows down, அந்த லாஸ்ட் குவெஸ்டன்ல தான் ஞான பூங்கோதையின் கூந்தலுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஆமாம் அப்படின்னு வேகமா சொல்ற நக்கீரர் வேகமா சொன்னோன்னு சிவபெருமான் நக்கீரான்னு கத்துவார். அது வரைக்கும் ஏன் கத்தல அந்த சிவபெருமான்? அவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ணாரு, அப்பெல்லாம் கோபம் வரலையா சிவபெருமானுக்கு? அப்பெல்லாம் நெற்றி கண்ணை திறந்து காட்டலையா? வாக்குவாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கார் இல்லையா? தர்மி போய் சொன்ன உடனே நான் வரேன், ஐ வில் ஃபேஸ் அப்படின்னு நேரம் அங்கேருந்து புறப்பட்டு வர சிவபெருமான் இவ்வளோ நாழி வாக்குவாதம் பண்றாரு. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்தோன்னு ஹீ பிகம்ஸ் இமோஷனல். அப்ப அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஞான பூங்கோதையின் கூந்தலை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் தெரிய முடியும், மற்றவர்களுக்கு தெரிய முடியாது. நக்கீரா, you are not qualified to be judgmental there. அதுதான் சிவபெருமானுக்கு வந்த கோபம். ஆனா நம்ம கொஞ்சம் அதை சினிமாட்டிக்கா பார்க்கும்போது ஒரு மெலோ டிராமாட்டிக்கா அப்படி பார்த்து ஆஹா நக்கீரர் குற்றம் குற்றமேன்னு சொன்னார். பரஞ்சோதி முனிவர் கூட அதை எழுதுகிறார், அது வேற விஷயம். ஞான பூங்கோதையின் கூந்தலில் மனம் இருக்கிறதுன்னு சொல்ற தகுதி சிவபெருமானுக்கு உண்டே. அவரே சொல்றாரே, நம்ம கேள்வி கேட்கிறோமே, நாங்க நக்கீரர் நினைத்து பெருமானேன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கலாம். அந்த இடத்துல அந்த கதை அப்படியே நின்று போகிறது. the discussion gets stopped. அதுக்கப்புறம் he probably realized, நக்கீரர் probably realized. ஆனா வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர் ரியலைஸ் பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியாததுனால அந்த கதையினுடைய எண்ட் அப்படியே திரும்பி போகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பழைய கதைகளுக்கெல்லாம் there is no period to it, there is no full stop to it. It is open ended. It's for people to realize and understand. ஃபீரோமோன்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லுவதற்கு வந்த ஒரு கதை. ஆனா அந்த கதையை நம்ம எங்கேயோ விட்டுட்டோம். நம்ம பார்வையை விசாலப்படுத்தி கொண்டால் ஏதோ ஒரு சின்ன கதையில் கூட மிகப்பெரிய அறிவியல் உண்மை நமக்கு கிடைக்கும். ஃபீரோமோன்ஸ்கிற கான்செப்ட் கடந்த 50 ஆண்டுகளில் மிக 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 விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அதை பற்றிய விளக்கங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஃபிரோமோன்ஸுங்கிறத பற்றி ஒரு 1970s அவ்வளவு கிடையாது. 1970s அப்புறம் பார்த்தோம்னா lot of research has gone into it. இது உண்மை. இந்த குறிப்பிட்ட செக்ரீஷன்ஸ், இந்த செக்ரீஷன்ஸ் வந்து மாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது தான் அதில் என்னெல்லாம் கான்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு புரிகிறதே தவிர அது அப்படி ரொம்ப பரவலாக பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலேயே அந்த கதையை ஏதோ எங்கேயோ யாருக்கோ நடந்த சண்டை என்று விட்டுவிட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நரம்பு தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்றதுனால சமீபத்தில் ஒரு ஆய்வு வெளியில வந்திருக்கு. அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆன்மீக உணர்வுக்கும் மூளையினுடைய சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது.
அதை எப்படி அவர்கள் ஸ்டடி பண்ணினார்கள்ங்கிறது தான் வேடிக்கை. ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது, இது இருக்கக்கூடும் என்று. அந்த சந்தேகம் வந்ததற்கு பிரதான காரணம் என்னன்னா, நாம ஏன் பார்க்கக்கூடாது, ஆன்மீக உணர்வுக்கும் மூளையினுடைய அணுக்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஏன் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் ஆஃப் ரீசர்ச்சர்ஸ்க்கு சந்தேகம் வந்தது. உடனே என்ன பண்ணார்கள், நேரடியாக ரீசர்ச்குள்ளே இறங்கல, ஒரு சர்வே பண்ணினார்கள். உலகத்தில் எத்தனை பேர் தாங்கள் ஆன்மீகத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் அல்லது தாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்னு முதல்ல பார்க்கலாம். Surprisingly, எவ்வளவு percentage of the world's population call themselves religious or spiritual தெரியுமா? 80 to 85%. Not a mere 50 or 60. 80 to 85% உலகத்தினுடைய மக்கள் தொகை religious இல்லைனா spiritual. Most of them call themselves religious. இந்த பெர்சன்டேஜை பார்த்த உடனே தான் சரி, அப்படின்னா இது ஏன் மூளையில் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இன்னொரு எண்ணமும் வந்தது. மனிதர்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவர்களுடைய பர்சனாலிட்டியில் பல மாற்றங்களை உண்டாக்குகிறது. அப்போ ஒருவர் வாழுவதற்கு, ஒருவருடைய வாழ்க்கைக்கு, ஒரு மனிதருக்கு ஆன்மீக உணர்வுங்கிறது will modify the personalityன்னு சொன்னால் மூளையில் அதனுடைய எஃபெக்ட் நீ ஏன் பார்க்கக்கூடாது? ஒருவருடைய வாழ்க்கையை, அவருடைய குணாதிசயத்தை, அவர் நடந்து கொள்கிற முறையை தீர்மானிக்கிறது இந்த ரிலிஜியஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் உணர்வு தானே. அப்போ why not test it அப்படின்னு தான் ஆரம்பித்தார்கள். மூளையில் யாருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதோ அந்த நோயாளிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னால அவர்களுடைய ஆன்மீக உணர்வு எப்படி இருந்தது, அறுவை சிகிச்சைக்கு பின்னால எப்படி இருந்தது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ரிமூவ் ஆயிருக்கா, இல்லை ஏதோ ஒரு நரம்பணு டிஸ்கனெக்ட் பண்ணினார்களா என்னன்னு பார்த்தார்கள். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நோய்கள் எந்தெந்த அணுக்களை தாக்கி இருக்க முடியும், எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை தாக்கி இருக்க முடியும், அதையெல்லாம் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணார்கள். இப்படி 4-5 முறை செய்து பார்த்து பெரிய ஆக்விடெக்டல் கிரே அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஆக்விடெக்ட்ங்கிறது ஒரு சின்ன ஒரு பாத்வே, அதாவது உள்ளுக்குள்ள இந்த மூளைக்குள்ள செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னு சொல்றமே, ஒரு நீர் இருக்கு. அந்த நீர் போகக்கூடிய ஒரு பாதை, அது மேலே வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், கீழே ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கெனால் மாதிரி போகும். அந்த கெனால் தான் ஆக்விடெக்ட்னு பேர். அந்த கெனாலை சுற்றி சாம்பல் நிற பொருள், நீங்கள் பள்ளிக்கூட புத்தகத்திலேயே பார்த்தா மூளையில் 2 விதமான மேட்டர் இருக்குது. ஒன்று ஒயிட் மேட்டர்னு பேர், இன்னொன்று கிரே மேட்டர்னு பேர். சாம்பல் பொருள், வெண்பொருள் அப்படிம்பார்கள். இந்த சாம்பல் பொருளுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த சாம்பல் கலர் தெரியும் மைக்ரோஸ்கோப்லலாம் பார்க்கும்போது, இல்லை நேக்கடையில் பார்க்கும்போது சாம்பல் கலர் தெரியும். என்ன காரணம்னா அங்கே நிறைய நரம்பு அணு இருக்கும். எந்த இடத்துல நிறைய நரம்பு அணு இருக்கோ அது சாம்பல் நிறமாக தெரியும். எங்கே நிறைய நரம்பு அந்த இழை இருக்கோ அங்கே வெள்ளையாக இருக்கும். இந்த பெரிய ஆக்விடெக்டல் கிரே அப்படின்னா அந்த அந்த ஒரு கால்வாய் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கால்வாயை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நரம்பு அணுக்கள், அந்த இடத்திற்கும் அவரவருடைய ஆன்மீக உணர்விற்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதுவும் கூட சில பேருக்கு பார்க்கும்போது, இப்போ எம்ஆர்ஐ ஸ்டடிலாம் இருக்கு இல்லையா, அந்த எம்ஆர்ஐ ஸ்டடி பண்ணும்போது என்னாகும், ஏதாவது அவர்களுக்கு தோன்றிய, அவர்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான குறிப்பிட்ட ஆன்மீக உணர்வு இல்லை ஒரு பக்தி உணர்வு, இந்த கோவிலுக்கு போன போது எனக்கு இப்படி இருந்தது அப்படிங்கிற அதை நினைத்து பார்க்கும் போதே எம்ஆர்ஐ ஸ்டடி பண்ணும்போது அவர்களை இந்த பக்கம் அவர்களுடைய நினைவு, அந்த பக்கத்தில் எம்ஆர்ஐ ஸ்டடி பண்ணினா குறிப்பிட்ட பகுதிகள் பிரெயினில் they show certain electrical activities. அப்போ அந்த பக்தி உணர்வோ அல்லது ஆன்மீக உணர்வோ நேரடியாக இங்கே சில தொடர்புகளை கொண்டிருக்கிறது.
இன்னும் முழுக்க அதில் ரீசர்ச் பண்ணலை, பண்ணுவதற்கு நேரமாகும், காலமாகும். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஆனால் ஆன்மீக உணர்வுங்கிறது ஏதோ நாம் நினைக்கிற மாதிரி சம்திங் எங்கேருந்தோ வருகிறது, அது தேவையில்லை அப்படின்னெல்லாம் இல்லை. இட் ஹஸ் காட் அ டைரக்ட் கனெக்ஷன் வித் த வே வி திங்க். திங்கிங் ப்ராசஸ்ங்கிறதும் மூளைங்கிறதும் அறிவியல் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றால், ஆன்மீகம் என்பதும் அறிவியல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலை நமக்கு அறிவியல் உலகம் காட்டுகிறது. ஆன்மீகம் என்கிற பெயரில் நமக்கு கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள். எதை எதை எப்படி செய்தால் அது சரியாக இருக்கும். விஷ்ணு சமிதை என்று ஒரு நூல். அந்த விஷ்ணு சமிதையிலும் சரி, அதே போல விஷ்ணு சமிதையோடு தொடர்பாக இருக்கக்கூடிய இன்னும் சில நூல்கள், இவையெல்லாம் மகாவிஷ்ணுவை பற்றி பேசுகின்றன, எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்கின்றன. அதே விஷயத்துல கூட சேர்த்து நாம எப்படியெல்லாம் நம்முடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு லெவல்ல இந்த சமிதைகளும் வாஸ்துங்கிற சயின்ஸும், இந்த பக்கத்தில் நம்முடைய வாழ்வியலும் ஒன்றாக இணையும். ஆகமங்கள் இவையெல்லாம் ஒன்றாக இணையும். எப்படியெல்லாம் கோவில் கட்டணும், அந்த கோவிலை சுற்றி எப்படி மக்களுடைய குடியிருப்புகள் இருக்க வேண்டும், இதை எங்க வைக்கிறது? ஆன்மீகத்தில் வைக்கிறதா, அறிவியல்ல வைக்கிறதா, இல்லை ரெண்டுத்திலையும் பொதுவாக வைக்கிறதா? கோவில் எப்படி இருக்க வேண்டும், அந்த கோவிலை சுற்றி நாம எப்படி நடப்பதற்கு பாதைகள் இருக்க வேண்டும், நம்முடைய குடியிருப்புகள் எப்படி இருக்க வேண்டும், அப்படி சொல்லும்போது அந்த பாதை எப்படி இருக்க வேண்டும், பாதை எப்படி இருக்க வேண்டும், இதை சொல்கிற ஒரு நூல் சுக்கிர நீதி. சுக்கிராச்சாரியார் தான் இதை எழுதினார் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சுக்கிர நீதியில் இருக்கக்கூடிய ஒரு வரி, ரோடு எப்படி இருக்கணும்னு சொல்ற வரி. கூர்ம பிருஷ்டா மார்க்க பூமிஹி கார்யா சுசேதுகா குர்யான் மார்கான் பார்ஷ்வகாதானர் மார்த்தம் ஜலஸ்யவா. மறுபடியும் படிக்கிறேன். கூர்ம பிருஷ்டா மார்க்க பூமிஹி கார்யா சுசேதுகாஹா குர்யான் மார்கான் பார்ஷ்வகாதனிர்கமார்த்தம் ஜலஸ்யவா. கூர்மத்தினுடைய பிருஷ்டம் போலே அந்த சாலை அமைந்திருக்க வேண்டும். கூர்ம பிருஷ்டா மார்க்க பூமிஹி, மார்க்கம்னா பாதை. ஒருவர் போகிற பாதை எப்படி இருக்கணும்? கூர்மத்தினுடைய பிருஷ்டம் போலேனா ஆமையினுடைய முதுகு மாதிரி. ஆமையினுடைய முதுகு அப்படி கான்வெக்ஸா இருக்கும். அந்த மார்க்கம் எப்படி இருக்கணும், ரோடு எப்படி இருக்கணும்னா அப்படி கான்வெக்ஸா இருக்கணும். கான்வெக்ஸா இருந்தா ரெண்டு சைட்லயும் என்ன ஆகும்னா அதுக்கு தான் பார்ஷ்வகாதனர் கமார்த்தம். பார்ஷ்வம்னா பக்கம் இல்லையா? பார்ஷ்வத்தில் இருக்கக்கூடிய பகுதி, பார்ஷ்வத்தில் இருக்கிற அந்த பகுதி என்ன அர்த்தம்? ஜலஸ்யவா, ஜலம் போவதற்கு அந்த பக்கத்தில் சின்ன பாதை இருக்க வேண்டும். You should have some pathway, தண்ணீர் போவதற்கு பாதை இருக்க வேண்டும். இது என்னைக்கு வந்தது? சயின்ஸுங்கிறது என்ன? எல்லா காலத்திலேயும் மக்கள் வாழுவதற்கு சில பொருத்தங்களை கொண்டு வந்து தர வேண்டிய ஒரு டிசிப்ளின் இல்லையா? சயின்டிஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோட்வே என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா? கான்வெக்ஸா வந்து ரெண்டு பக்கத்திலையும் வழி கொடுங்கள், அப்பத்தான் வாட்டர் கெனால்ஸ் அங்கே அமைக்க முடியும். இது ஒரு வரி தான். இந்த வரிக்கு அப்புறம் முன்னாலையும் பின்னாலையும் பார்த்தோம்னா எப்படி இருக்க வேண்டும், எப்படி காற்று வர வேண்டும்,
அந்த காற்று வருவதற்கு எப்படியெல்லாம் வழி கொடுத்திருக்க வேண்டும் என்றெல்லாமும் அந்த நீதி நமக்கு சொல்கிறது. காற்று வருவதற்கு அங்கே வழி இருக்க வேண்டும். அந்த காற்று வந்தால் அது எப்படி நம்மீது பட வேண்டும். மகாகவி பாரதியார் நினைவுக்கு வருகிறார். அவர்தான் பராசக்தி கிட்ட கேட்டார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினவாய், அந்த காணி நிறத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும். கேணி அருகினிலே 10-12 தென்னை மரம் வேண்டும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேணும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அந்த காற்று எப்படி வர வேண்டும், காற்று வந்தால் அது எப்படி மேலே பட வேண்டும் என்றெல்லாம் கோவில் கதைகள் என்றும் வழிபாட்டு கதைகள் என்றும் சொல்லப்படுகிற சமிதைகளும் புராணங்களும் ஆகமங்களும் சொல்கின்றன. என்ன புரிகிறதுன்னு சொன்னா, வழிபாடு என்பதையும் தெய்வம் என்பதையும் ஆகமம் என்பதையும் மனிதர்களிலே இருந்து தனியாக பிரித்து நம்முடைய முன்னோர்கள் பார்க்கவில்லை. In other words, ஆன்மீகம் என்பதையும் அறிவியல் என்பதையும் அவர்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்கவில்லை. What all is required for someone to live peacefully and with joy and happiness, அதையெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் வாழ்வியல், தனியா லேபிள் போட்டு இது பிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி, இது டெக்னாலஜி, இது வாட் எவர் சயின்ஸ் அப்படின்னு தனித்தனியா போடல. இந்த சயின்ஸ் எல்லாம் தேவை. இந்த சயின்ஸ் எல்லாம் தேவை எதற்கு? இந்த பூமியில் வாழுவதற்கு. ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியில் வாழுகிற லௌகீக வாழ்க்கை மாத்திரம் முக்கியமானது இல்லை. எங்க சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பிரச்சனைனா ஒரே ஒரு இடம்தான். Science is a little restricted. The way we understand science today, it is a little restricted. In the sense, physical parameters ஓட நாம பார்க்கிற கண்ணுக்கு முன்னால தெரிகிற யூனிவர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரேனியஸ் ஃபேக்டர்ஸோட அது நின்று விடுகிறது. உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்குள்ள அது வரல. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்திலையும் சயின்ஸ் உண்டு. மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அக்ராஸ் த குளோப் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி போனோம்னா அத்வைத்தம், பரம்பொருள் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் நிறுத்துவோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்று தான் என்பதை அந்த லெவலுக்கு போனவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வெளியில் கண்ணுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டடாக நிற்பது போல நமக்கு தெரிகிறது. ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த சிக்கல் வராது. சயின்ஸ் ஹேஸ் a sense of reasoning. Spirituality also has a sense of reasoning. அந்த சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கை பார்க்கறதுக்கு நாம கொஞ்சம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். நாம பல நேரத்தில் என்ன நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் பழைய கதை, இது பழம் பஞ்சாங்கம். ஒரு சூரிய கிரகணம் வருகிறதுன்னு சொன்ன உடனே the so called developed countries படாத பாடுபட்டன இல்லையா? ஐயோ இருட்டி போயிடும், என்ன ஆகும்னு தெரியாது, வாட் வில் பி த எஃபெக்ட்னு தெரியாது. ஆனால் சூரிய கிரகணத்தை, சந்திர கிரகணத்தை, இதெல்லாம் இன்னென்ன தேதியில் வரும், இன்னென்ன நாளில் வரும், இப்படியெல்லாம் வரும் என்று என்றைக்கோ சொல்லி வைத்தார்களே. இதெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொன்னார்களே, எப்படி தெரிந்தது? எப்படி அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது?
எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வித் ஆல் த கேட்ஜெட்ஸ் அண்ட் டெக்னாலஜி புரியாத விஷயங்களை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? புரிந்து கொண்டார்கள்ங்கிறது முக்கியம் இல்லை, புரிந்து கொண்டு they focused everything for the good of the community. மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழுவதற்கான நன்மை, தெய்வம்ங்கிறதே அந்த நன்மையை தருவதற்காகத்தான் கொண்டு வந்து பொருத்தினார்கள். கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் அத்வைதத்தில் கொண்டு போய் நிறுத்தும்னு பார்க்குறமே, அத்வைத்தம்ங்கிறதே என்ன அல்டிமேட்லி? பாரதியார் பாடின மாதிரி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். ரமணர் சொல்லுவார், யாராவது நாயை விரட்டினா விரட்டாதீர்கள், எந்த முனிவர் அதுக்குள்ள உக்காந்துருக்காருன்னு தெரியாது. வாகனம்னு ஒரு கான்செப்ட் நம்ம கோயில்களில் உண்டு. எதுக்கு அந்த கான்செப்ட்? ரெண்டு விஷயம். ஒன்று, தெய்வத்தை தேடி போக முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு தெய்வம் அவர்களை தேடி வருகிறது. ஸோ தெய்வம் எங்கேயோ இருக்குன்னு இல்லை, அது எங்கேயோ மேலே இருக்குது, அதை நான் ரீச்சே பண்ண முடியாது, அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அது ரொம்ப மேலே இருக்குன்னு வச்சுட்டா அது அங்கே இருக்குது, நான் என்ன பண்ணாலும் அது என்னை கவனிக்காது, நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். அந்த தெய்வம் பக்கத்தில் தான் இருக்கிறது. உண்மையிலேயே யாருக்கு தேவைப்படுகிறதோ அந்த தெய்வம் பக்கத்தில் வந்து அவர்களுக்கு உதவுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு வாகனம்ன்ற கான்செப்ட். ஆனால் அந்த வாகனங்களில் என்னெல்லாம் வாகனங்கள், பகவான் என்னெல்லாம் அவதாரம் எடுத்தார். ஆழ்வார் சொல்கிற மாதிரி மானமில்லா பன்றி, உனக்கு வேற வடிவமே கிடைக்கலையா? ஒரு வராகம்தான் கிடைச்சதா? என்னெல்லாம் வாகனங்கள், கருடன், காளை, புலி, சிங்கம், பாம்பு, எலி, நாய், இதெல்லாம் எதை காட்டுகிறது? இன்னைக்கு பேசுகிறோம் பயோஸ்பியர் அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் இட் ரிக்வயர்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் என்பதை காட்டுவதற்கு வாகனம். வாகனம்னு நினைக்கும் போது அந்த ஜீவராசிக்கு துன்பம் இழைப்பதற்கு மனம் வருமா? வேப்ப மரத்தை வெட்டாதன்னார்கள். வேப்ப மரத்துலேருந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல காற்று கிடைக்கும், அதை வெட்டாதேன்னு சொல்லணும். மனுஷ மனசு வெட்டாதேன்னு சொன்னால் கேட்காது. வெட்டாதேன்னு சொன்னால் நான் வெட்டுவேன் அப்படின்னும். அப்போ எப்படி அதை ஒரு மாரல் ஃபியரை உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணலாம்? இது அம்மனோட மரம், இதில் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத வெறுமனை சொன்னால் போகாது. ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நோ 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 ஐ வில் சிந்தசைஸ் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு தான் மனுஷ மனசு சொல்லும். ஏன் அப்படி சொல்லும்னா, இந்த மனுஷ மனசுக்கு தான் ஒசத்திங்கிற எண்ணம் எப்போவுமே உண்டு. அதனால அதில் என்ன, அதில் 4 இலையில் கிடைக்கிறத நான் ஒரு 0.4 மில்லிகிராமில் டக்குன்னு எடுத்து எசன்ஸாக கொடுத்துருவேன் அப்படின்னும். அதுக்காக என்ன பண்ணினார்கள், அது அம்மனுடையது. எல்லாத்தையும் தெய்வத்தோட லிங்க் பண்ணதுக்கு காரணமே மனிதர்கள் அந்த ரிசோர்ஸஸை பாழ்படுத்த மாட்டார்கள்ங்கிறதுக்காகத்தான். அது தெய்வமா இருந்தாலும் பாழ்படுத்துவேன்னு சொல்றதுக்காக இல்லை, அது தெய்வம்னு சொல்லியாச்சுன்னா பாழ்படுத்த தோன்றாது. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் ஏதோ ஒரு விதத்துல வழிபாடு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து 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 வைத்தார்கள். ஹைஜீன் அப்படின்னு நேரடியா சொன்னா புரியாது. நான் ஹைஜீனுக்கு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறேன்னு தோணும், அதுக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேலண்ட்டை கொண்டு வரேன்னு தோணும். அதுக்காகத்தான் என்ன பண்ணினார்கள், எச்சில் 10 அப்படின்னெல்லாம் சொன்னார்கள். அதுக்கு என்ன காரணம், வேற ஒன்றும் இல்லை. இன் அ வே தே இன்ஸ்டில் த சென்ஸ் ஆஃப் ஹைஜீன். அது நமக்கு புரியாததனால் அதெல்லாம் ஏதோ பழசு, பழம் பஞ்சாங்கம், அவர்கள் வேற வேலை இல்லாம சொன்னார்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய எத்தனையோ டெவலப்மெண்டல் ப்ராசஸஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும்.
ரோட்ஸ பத்தி சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? ஒரு ஊர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார்கள். ஒரு ஊர் எப்படி இருக்கணும்? ஊர்னா 3 விதமான ஊர்களை இந்த நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. விஷ்ணு சமிதை, பிரம்மாண்ட புராணம், யுக்தி கல்பத்தரு, இவற்றிலெல்லாம் காணப்படுகிற செய்தி. குடியிருப்புகள் தான் ஊர்களாக மாற முடியும். அப்ப 3 வகையான ஊர்களை அவர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு நாம காஸ்மோபாலிட்டன், மெட்ரோபாலிட்டன்லாம் சொல்ற மாதிரி ஒரு நகர் மகாநகராகும், பெருநகராகும், பெருநகர்னெல்லாம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே சேர்த்து கான்கிளாமரேட் பண்ணி சொல்ற மாதிரி அவர்கள் முதல்ல சொல்றது என்னன்னா 3 வகையான இடங்கள், குடியிருப்புகள், நகரங்கள். நகரங்கள்னு சொல்லல, 3 வகையான குடியிருப்புகள். புறம், கேட்டம், கிராமம். புறம்ங்கிறது பெருசு, கேட்டம்ங்கிறது கொஞ்சம் மிடில் சைஸ்ட், கிராமம்ங்கிறது வில்லேஜ். இது ஒன்னொன்னுத்துக்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கு. எப்படி இப்படி 3ஆக கிளாசிஃபை பண்ணுகிறார்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு 2 முக்கியமான பாராமீட்டர்ஸ். விஷ்கம்பம், சீமா, இந்த 2ம் இருந்தால் அதை வைத்து we can classify அது புறமா, கேட்டமா அல்லது கிராமமா அப்படின்னு. விஷ்கம்பம்னா டயமீட்டர் ஆர் the circumferential total area. சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியணும்னா அப்ப டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு வந்துடும், அது விஷ்கம்பம். சீமா அப்படின்னா எல்லைகள், எந்த விதமான எல்லைகள் அமைந்திருக்கும், டோட்டல் டைமென்ஷன் எவ்வளவு, டோட்டல் ஏரியா எவ்வளவு, இதை வைத்து 3 வகையான ஊர்கள். இந்த 3 வகையான ஊர்கள் இருக்குங்கிறது பெருசில்லை. ஒரு ஊருக்கும் இடையில எவ்வளவு இடம் இருக்கணும். ஒரு புறம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். புறம்ங்கிறது தானே பெருசு. அதுதான் இப்பெல்லாம் புறம் அப்படிங்கிற பேரெல்லாம் நிறைய ஊர்கள்ல வந்ததே. அதுக்கு காரணம் அந்த புறங்கிறது இருக்கு. புறம், அந்த புறத்துக்கு பக்கத்துல ஒரு கேட்டம் அமைக்க வேண்டும்னா அதுக்கு என்ன சொல்கிறார்கள்? புறத்திலிருந்து 1 யோஜனை தூரமாவது கேட்டத்திற்கு இருக்க வேண்டும். கேட்டம் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி beyond 1 யோஜனா டிஸ்டன்ஸ். 1 யோஜனைங்கிறது 9 மைல்கள்னு நம்ம ஏற்கனவே கணக்கு போட்டிருக்கோம். அப்ப அவ்வளவு தள்ளியாவது தான் இன்னொரு குடியிருப்பு இருக்க வேண்டும். அந்த சின்ன சைஸ் குடியிருப்பு கூட அங்கத்தான் இருக்க வேண்டும். ஏன்? அப்பத்தான் இடையில மாடுகள் மேய்வதற்கும் மற்ற ஜீவன்கள் வாழுவதற்கும் இடம் இருக்கும். எவ்வளவு சயின்டிஃபிக்கா திங்க் பண்ணி இருக்கிறார்கள். 2 ஒண்ணா சேர்ந்துருத்துனா மனிதன் குடியிருப்பு கட்டிக்கொண்டே போவான். ஏதோ ஒரு வகையான குடியிருப்பு, அது மண்ணு சுவரா இருந்தாலும் சரி, கான்கிரீட்டா இருந்தாலும் சரி, பைல் ஃபவுண்டேஷனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு மனிதனுடைய குடியிருப்புகள் மட்டுமே இருக்கும் என்றால் ஜீவராசிகள் வாழ்வதற்கு இடம் இருக்காது. அதனால குறைஞ்சபட்சம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். 2 கிராமங்களுக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் பாருங்கள். ஒரு புறத்திற்கும் ஒரு கேட்டத்திற்கும் இடையில 1 யோஜனை தூரம் இருக்க வேண்டும். அந்த 1 யோஜனைங்கிறது 9 மைல்ஸ் இல்லையா? சரி, ஒரு கேட்டத்திற்கும் ஒரு கிராமத்திற்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? ஒரு கிராமத்திற்கும் இன்னொரு கிராமத்திற்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்னா கவ்யூதி இருக்க வேண்டும். கவ்யூதிங்கிறது கிட்டத்தட்ட 2லிருந்து 2.5 மைல்ஸ்னு சொல்லலாம். ஒரு கவ்யூதி இஸ் about 2 to 2.5 மைல்ஸ், 2.25 மைல்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் 2 கிராமத்துக்கு இடையில. அப்ப பெரிய இடத்திற்கும் நடுவாந்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கும் இடையில கொஞ்சம் அதிகமான இடம் இருக்க வேண்டும். அப்ப allowing for the growth, for the expansion. இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான் சயின்ஸ் பலார்னு வந்து அடிக்கிறது.
3 ஆண்டுகளுக்கு முன்னால், இல்லை 3 கூட இல்லை 4னே வச்சுப்போம், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் எப்படி பேதலித்து நின்றதுன்னு நமக்கு தெரியும். அந்த சமயத்தில் அநேகமாக எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி, இந்த வைரஸ் எப்போ போகும் நம்ம விட்டு? அது போயிடுத்துன்னு நம்பி, அது இன்னும் போகலை, எங்கேயோ இருக்கு, ஆனால் அமுங்கி சப்டியூடா இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு வைரஸ் எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? வேற கிரகத்துக்கா போக முடியும்? இந்த பிளானட்ல தான் இருக்கும். நம்ம இம்யூனிட்டி அதிகப்பட்டதுன்னா அதுக்கு வேலை இல்லை, அது மூலையில போய் உட்காந்துக்கும், அவ்வளவுதான். இந்த கேள்வி முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு கேள்வி வந்தது. இப்ப கூட வருது அந்த கேள்வி. அப்பப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வரும், அப்போ அந்த கேள்வியும் கூட சேர்ந்து வரும். புதுசா இன்னும் ஏதாவது வைரஸ் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வரலாம், பயமுறுத்தத்துக்காக சொல்லல, உண்மையை நினைத்து பார்ப்போம். கொஞ்சம் உண்மையை நினைத்து பார்ப்போம். கடந்த 100 ஆண்டுகளில் இந்த மாதிரி புதுசா வந்த வைரஸ், புதுசா வந்த கிருமிகள் கொஞ்சம் அதிகம். ஒரு 10,000 வருஷத்து ஹிஸ்டரின்னு ட்ரேஸ் பண்ணா, இந்த 10,000 வருஷத்துல எப்படி கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்த அறிவியல் புதுமைகள் மாற்றங்கள் அதிகமோ அந்த மாதிரி இதுவும் அதிகம். அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு அனிமேஷன்ல டெபிக்ட் பண்ணோம்னா அப்படி மெதுவா வரும். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்துலலாம் சின்னதா சிக்குபுக்குன்னு ஒரு ரயில் வண்டி வரும். இப்போ என்னாச்சு, அது படு வேகத்தில் அடித்து கொண்டு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்ல சூப்பர் ஃபாஸ்ட்ல வேகமாக போகக்கூடிய அளவிற்கு. 1995களில் இந்த பெட்டி எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு தெரியும் இல்லையா? அதுக்கு தனியா ஒரு மேலே ஒன்று இழுத்து விடணும், ஆண்டனான்னு. அது எவ்வளவு நீளமா அந்த ஆண்டனா இருக்கோ அது தேவலோகத்தை போய் தொட்டுதுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். உங்க ஆண்டனா சின்னதா இருந்ததுன்னா கனெக்ஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் அதுலயே ஜிஎஸ்எம்மா, சிடிஎம்ஏயா, இதுவா அதுவா என்னென்னமோலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் சைஸ் சின்னதாகி அப்புறம் பெருசாகி அப்புறம் ஒரு மாதிரி எங்கேயோ ஸ்டாண்டர்டைஸ் ஆகி இன்னைக்கு you don't need a computer, you don't need anything else, this one petty is enough. இல்லையா? எல்லாமே அதுக்குள்ள வந்தாச்சு, வேற எதுவுமே வேண்டாம். பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கு 1990களில் பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ்ங்கிறது வெறும் பேச்சா இருந்தது. 2000ஸ்ல சில இடங்கள்ல முடியும், பட் யூ ஸ்டில் நீட் கேட்ஜெட்ஸ். இன்னைக்கு வித் திஸ் பாக்ஸ் பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ் இஸ் வெரி ஈஸி. அந்த வேகத்தில் அறிவியல் முன்னேறி இருக்கிறது. அறிவியல் முன்னேறியது, அறிவியல் இல்ல தொழில்நுட்பம். அறிவியல் முன்னேறல, தொழில்நுட்பம் முன்னேறியது. அறிவியல் என்றைக்கும் முன்னேறி கொண்டுதான் இருக்கும். தொழில்நுட்பம் படுவேகமாக முன்னேறியது. டெக்னாலஜி லெப்ட் ஃபைன். அதே வேகத்தில் இந்த பக்கம் பேரலா போட்டோம்னா கடந்த 10,000 ஆண்டுகளில் வராத புதிய கிருமிகள் கடந்த 100 ஆண்டுகளில் வந்திருக்கின்றன. Why? இந்த டெங்கின்னு ஒரு நோய் இருக்கு. இன்னைக்கு அந்த பேரை கேட்டா எல்லாருக்கும் பதறி வரும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 60 வருஷத்துக்கு முன்னால டெங்கி வந்தது. டெங்கி வந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாலேயும் டெங்கி வந்தது. டெங்கி காய்ச்சல் உண்டு. ஆனால் அப்போதெல்லாம் டெங்கி காய்ச்சலுக்கு என்ன பேர் தெரியுமா? டெங்கிங்கிறது the medical fraternity will use. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த டெங்கி காய்ச்சலுக்கு என்ன பேருனா பிரேக் போன் ஃபீவர். அவ்வளோதான், பிரேக் போன் ஃபீவர். காரணம் என்ன? எலும்பைய உடைக்கிற அளவுக்கு உடம்பு வலிக்கும். உடம்பு வலி இருக்கும், ஒரு 4-5 நாள் காய்ச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் தன்னால போயிடும், அவ்வளவுதான். இட் வாஸ் நாட் அ ஃபேட்டல் டிசீஸ். இன்னைக்கு டெங்கின்னு பேரை கேட்டோம்னா அலறி அடித்து கொண்டு ஓட வேண்டிய அளவிற்கு
அது ஒரு ஃபேட்டல் டிசீஸாக மாறி போச்சு. ஏன் மாறி போச்சு? somewhere between 1940 and 1952 ஒரு புது ஸ்ட்ரெயின் ஆஃப் டெங்கி emerged. டெங்கி வைரஸில் ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரெயின் வந்தது. அந்த ஸ்ட்ரெயின் தான் ஃபேட்டல் ஸ்ட்ரெயின். த டென்வி ஸ்ட்ரெயின், அதுதான் ஃபேட்டல் ஸ்ட்ரெயின். ஏன் அது வந்தது, எப்படி புதுசாக வந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். எந்த சமயத்தில் அது வந்ததுன்னு ட்ராக் பண்ணி பார்த்தா எக்ஸ்ட்ரீம் அர்பனைசேஷன், அந்த சமயத்தில் அது புதுசாக உருவாச்சு. SARS-CoV-2 அப்படின்னு சொன்னோம் கோவிட் வைரஸை. இந்த SARS-CoV-1ன்னு ஒன்று உண்டு. இந்த கோவி-2னா அதுக்கு முன்னால் ஒரு சார்ஸ் வைரஸ் வந்தது, அதுக்கு முன்னால் ஒரு MERS வைரஸ் வந்தது, புது புது பேர்லாம் வந்தது. வித்தியாசமாக இருக்கும் அந்த பேர்லாம் கேட்டாலே. ஹண்டா, மார்பர்க், ஒன்றும் இல்லை. எந்த ஊரில் முதல்ல அது ரிப்போர்ட் ஆச்சோ அந்த ஊர் பேரையே அதுக்கு வைப்பார்கள், அவ்வளவுதான். அந்த மாதிரியெல்லாம் நிறைய வைரஸ் லாஸ்ட் 40-50 இயர்ஸ். எப்பெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் பெருசாக அர்பன் டெவலப்மெண்ட் வந்ததோ, இல்லை எப்போ மனித இனம் தன்னுடைய குடியிருப்புகளை அகற்றிக்கொண்டே போச்சோ, அப்பெல்லாம் யூ ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் அ வைரஸ் இமர்ஜிங். டீஃபாரஸ்டேஷன், அர்பனைசேஷன், இதெல்லாம் தான் பிரதான காரணங்கள். என்ன பொருள்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த கார்த்திகை மாதம் வரும்போது கார்த்திகை தீபம் வைக்கிறோமா இல்லையா? 3ஆம் நாள் கார்த்திகைக்கு என்ன பேர்? குப்பை கார்த்திகைம்பார்கள் இல்லையா? குப்பை கார்த்திகைன்னு சொல்லிட்டு குப்பையில் கொண்டு போய் தீபத்தை வைப்பார்கள். அதுக்கு ஏன் அந்த மாதிரி வைக்கிறோன்னு காரணம் கேட்டால், வீட்டில் பாட்டி இருந்தால் பாட்டி சொல்லுவார்கள், அங்கே இருக்கிற ஜீவராசி எறும்புக்கெல்லாம் கொஞ்சம் வெப்பம் வேண்டாமா, அது குளிரில் தவிச்சு போயிருக்கும்பார்கள். வழிப்போக்கர்களுக்கு வேண்டும், அது ஒன்று, அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை டிரான்ஸ்போர்ட்டேஷனில். இன்னொன்று, அந்த ஜீவராசிகளுக்கு வேணும். அது ஏன் குப்பையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, கார்த்திகையிலெல்லாம் மழை பெஞ்சு அங்கங்கே பொந்துகளுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருந்தா வெளியில் எல்லா ஜீவராசியும் வந்துடும், அதால் சர்வைவ் பண்ண முடியாது. மழை காலத்தில் சாத்துர்மாசிய விரதம்னு சொன்னார்களா இல்லையா? சாத்துர்மாசிய விரதத்துக்கு என்ன அர்த்தம்? சாத்துர்மாசியம் வருஷ ருத்துவிலேயும் சரத் ருத்துவினுடைய ஆரம்ப பகுதியிலேயும் சாத்துர்மாசியம் வரும். சில சமயத்தில் கேலண்டர் இப்படி அப்படியும் வரும். அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே இப்போ போக வேண்டாம். that's another part of science. That is also scientific, but that is another part. எதுக்கு சாத்துர்மாசியம் வெளியில் போகக்கூடாது? ஏன் சன்னியாசிகள் கூட போகக்கூடாது? அது மழைக்காலம். மழைக்காலத்தில் பல வகையான ஜீவராசிகள் வெளியில் வந்து சுத்தின்னு இருக்கும். சன்னியாசிகள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது பொது தர்மம். ஆனால் அந்த சன்னியாசிகள் கூட சஞ்சாரத்திற்கு போனார்கள்னு சொன்னால், அவர்கள் பாட்டுக்கு நடந்து போனார்கள்னு சொன்னால், வெளியில் வந்திருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கு ஆபத்து வரும், அந்த ஜீவராசிகளுக்கு சிக்கல் வரும். அதனால தான் சாத்துர்மாசியத்தில் அந்த மழைக்காலத்தில் எல்லா புல்லு பூண்டு பூச்சி எல்லாம் வெளியில் வந்திருக்கும். இவர்கள் பாட்டு நடந்து போனால் காலில் பாதுகையோடு நடந்து போய் எதையாவது மிதித்து விடக்கூடும். இவர்களுக்கும் ஆபத்து, அந்த ஜீவராசிகளுக்கும் ஆபத்து. சாத்துர்மாசியத்தினுடைய எவல்யூஷன் இப்படித்தான் வருகிறது. வேத காலத்தில் 4 மாதங்கள் ஒரு பருவம்னு நாம் இன்னைக்கு நினைக்கிற சீசன் இல்லை. 4 மாதங்கள் மொத்தமாக சேர்த்து கோடை அப்படின்னா 4 மாதங்கள். அதில் வசந்த ருத்துவும் கிரீஷ்ம ருத்துவும் சேர்ந்து போகும். மழை அப்படிங்கிறது வருஷ ருத்துவும் சரத் ருத்துவும் சேர்ந்து போகும். குளிருங்கிறதுல ஹேமந்த ருத்துவும் சிசிர ருத்துவும் சேர்ந்து போகும். அப்போ 4 மாசமாக தான் வேத காலத்தை பிரித்திருக்கிறார்கள். அந்த 4 மாசத்துல தான் சாத்துர்மாசியம்னு ஒரு விரத காலத்தை சொன்னார்கள். வெளியில் போக வேண்டாம், வெளியில் சஞ்சாரம் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து அதை படிக்கக்கூடிய காலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். when you cannot go out, what can you do? வீட்டிலேயே உட்காந்து படிக்கலாம். அந்த காலத்தில் சொல்லுவார்கள் தெரியுமா, இன்னைக்கு வெளியில் போக வேண்டாம், பேசாமல் வீட்டிலேயே உட்காந்து படியும்பார்கள். அப்போ அந்த மாதிரி இப்போவும் பார்க்கலாம். சாத்துர்மாசியத்தில் ஆச்சாரிய பெருமக்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள், காலையில் பட்டணம் உண்டு, உட்கார்ந்து படிப்பார்கள். அப்போ வெளியில் போகாமல் சஞ்சாரம் செய்யாமல் படிக்கலாம்.
ஏன் வெளியில போகக்கூடாதுங்கிறதுக்கு ஜீவராசிலாம் வெளியில வந்துடும். ஏன் ஜீவராசி வெளியில வரும்னா அதுக்கு பொந்துல தண்ணி போயிடும், அதுக்கு இடம் கிடையாது. இந்த காலகட்டம் குறைகிற நேரம், இந்த சாதுர்மாசியம் முடிவுக்கு வருகிற நேரம் கார்த்திகை மாசம் வந்துடும். கார்த்திகை மாசத்துல மழையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு இந்த ஜீவராசி எல்லாம் தவிச்சுன்னு இருக்கும். அதுகளுக்கும் கொஞ்சம் வெப்பம் வர வேண்டும். குப்பை கார்த்திகை விளக்கை கொண்டு போய் வைனார்கள். இப்ப இது இந்த பக்கம், இது அப்படியே பேரலா பார்க்கலாம். இந்த ஜீவராசி எல்லாம் வெளியில வருகிறதுன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் வருகிறது? தண்ணீர் போச்சு வருகிறது இல்லையா? சில சமயத்துல வீடு கட்டும் போது அந்த இடத்துல போய் மண்வெட்டியை போட்டா அது வெளியில வந்துடும் இல்லையா? இதுவேதான் வைரஸ் ஆர்கானிசம் எல்லாத்துலேயும் நடக்கிறது. இட் இஸ் த சேம் பிரின்சிபல். மனிதர்கள் தங்களுடைய குடியிருப்புகளை அகலப்படுத்தி கொண்டே போய் வி என்க்ரோச் ஆன் டு த டெரிட்டரி வேர் அந்த வைரஸ் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கும். அது பாட்டுக்கு ஏதோ ஒரு அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற ஜீவராசி கிட்ட இருக்கும். அது காட்டுல இருக்கிற வௌவாலுக்கு இருக்கும், அது காட்டுல இருக்கிற சிவட் கேட்டுக்கு இருக்கும், அங்க இருக்கிற நரிக்கு இருக்கும், அங்க இருக்கிற ஜெக்காலுக்கு இருக்கும், அங்க இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா போய் அதோட எல்லையில போய் நாம நின்னோன்னு அதுக்கு சர்வைவல். அது இவ்வளவு நாளா நம்ம நரிக்கிட்டே இருந்துட்டோம், பேசாம மனிதர்கள் புதுசா வந்திருக்கிறார்கள், லெட் அஸ் ஜம்ப் அண்ட் சி அப்படின்னு அங்கே நீங்க ஜம்ப் பண்ணும். இப்படித்தான் எல்லா வைரஸும். ஸ்மால் பாக்ஸ்னு ஒரு வைரஸ் இருந்து இன்னைக்கு இல்ல இராடிகேட் பண்ணிட்டோம்னு சொல்றோமா இல்லையா? ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் கூட முதல்ல ஹியூமன் வைரஸ் இல்ல. எந்த வைரஸும் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா எந்த வைரஸும் ஹியூமன் வைரஸே இல்லை. எல்லாமே அங்கேருந்து குதிச்சு குதிச்சு வந்திருக்கு. ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் முதல்ல ரோடன்ட் வைரஸா இருந்திருக்கு. எலிகளுக்கும் எலிகளை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த பிராணிகளுக்கும் இருந்த வைரஸ் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம வீடு கட்டினே போய் எலி பொந்துல கட்டி இருந்தா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நமக்கு வந்தது. 2 வைரஸ் தான் இன்னைக்கு உலகத்திலேருந்து எராடிகேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஒன்று ஸ்மால் பாக்ஸ் வைரஸ், இன்னொன்று விலங்குகளுக்கு வரக்கூடிய ரிண்டர் பெஸ்ட். இது 2 தான் எராடிகேட்டட். இன்னைக்கு இல்லை, லெபார்டரியில மட்டும் ஸ்பெசிமன் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஆனா இதை எராடிகேட் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அதே சமயத்துல இந்த பக்கத்துல புதுசு புதுசா வைரஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், வி என்க்ரோச்ட். இந்த வி என்க்ரோச்ட்னு பார்க்கும்போது தான் வீடு கட்டுவதோ நகரம் கட்டுவதோ எப்படி கட்டப்பட வேண்டும்னு இந்த ஆகமங்களும் வாஸ்து புராணங்களும் பிரம்மாண்ட புராணமும் சொல்லுவதை எண்ணி பார்க்க வேண்டி வருகிறது. ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிக்கிறார்கள். 2 தெரு மீட் பண்ற இடம், 2 ஸ்ட்ரீட் மீட் பண்ணணும். மீட் பண்ற இடத்துல வாஸ்து பாகேஷு வீதன்யாஸ்தச்ச திரிகோணகாக, ஒரு ட்ரையாங்குலர் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ட்ரையாங்குலர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு குவாட்ராங்குலர் ஸ்பேஸாவது இருந்தா அந்த இடத்தை அப்படியே விட்டு விடுங்கள், அதிலே எதுவும் கட்டாதீர்கள். எதுக்குன்னு கேட்டா தண்ணீர் இறங்குவதற்கு இடம் வேண்டும். ஸ்பெசிபிக்கா இருக்கு, தண்ணீர் இறங்குவதற்கு இடம் வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாஸ்து இஸ் a good science until and unless it is abused and misused. அது வேற விஷயம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி எதுவாக இருந்தாலும் நாள் சதுரமாக மட்டும்தான் கட்டலாமே தவிர கோணல் கோணலாலாம் வரக்கூடாது. டவுன் பிளானிங் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தா. மூலையில எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கோணலா வந்ததுன்னா டவுன் பிளானிங் சரியா வராது. அதுக்காக என்ன சொன்னார்கள்னா எல்லாமே குவாட்ராங்குலர் ஆர் ரெக்டாங்குலர். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லி இன்றைக்கு நிறைவு பண்ணிக்கிறேன். அதுல ரோடு எப்படி இருக்கணும், ரோடு எப்படி இருக்கணும், ரோடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு என்னவெல்லாம் வழி சொல்லுகிறார்கள் பாருங்கள். நடுவுல ராஜபாதை இருக்க வேண்டும். ஒரு ஊரினுடைய நடு மையத்தில் அந்த ராஜபாதை. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு ஊர் இப்படி குவாட்ராங்குலரா இருக்கு அப்படின்னா நடுவுல ராஜபாதை. அது அரண்மனையை பார்த்து போகலாம், அல்லது அந்த அரசர் அல்லது ஆளுபவருடைய இருப்பிடம், அங்கே இருந்து
அந்த ஊரினுடைய வெளி வாசலுக்கு போக வேண்டும். அந்த ராஜபாதை நல்ல அகலமாக இருக்க வேண்டும். அதுல தான் பெரிய தேரெல்லாம் போகணும். தேர் மாத்திரமில்லை, 4 வகை படைகளும் போவதற்கான அகலமாக அது இருக்க வேண்டும். இது ராஜபாதை. இதுக்கு பேரே ராஜபாதை. பதன்யா ராஜாஹா ராஜபதாஹா. இது ராஜபாதை. சரி, இந்த ராஜபாதைக்கு 2 பக்கத்துலையும் இந்த ஊர் அப்படியே கற்பனையில கொண்டு வந்தோம்னா, ராஜபாதைக்கு 2 பக்கத்துலையும் மகாரத்யா அப்படின்னு ஒரு பாதை. இது இந்த ராஜபாதையை விட அகலத்துல குறைச்சலா இருக்கலாம். ஆனால் ரதம் போகிற அளவிற்கு அதுல அகலம் இருக்க வேண்டும். மற்ற வாகனங்களும் அதிலே போக வேண்டும். பெரிய பெரிய கருவிகள் கொண்டு போகிற அளவிற்கு அகலம் இருக்க வேண்டும். இது மகாரத்யா. திஸ் வில் பி parallel to the ராஜபாதை. இந்த மகாரத்யாவுக்கு இந்த பக்கத்துல கணக்கு போட்டுக்கொண்டே வாருங்கள். மையத்துல ஒரு ராஜபாதை, இந்த பக்கம் அந்த பக்கம் மகாரத்யா. இந்த மகாரத்யாவுக்கு இந்த பக்கம், அதே மாதிரி இந்த மகாரத்யாவுக்கு இந்த பக்கம் 2 வழிகள். இந்த 2 பாதைக்கும் யான பாதை அப்படின்னு பேரு. பல வகையான வாகனங்கள், சின்ன சைஸ் வாகனங்கள், ரொம்ப பெருசு இல்லாம சின்ன சைஸ் வண்டிகள், இதெல்லாம் போறதுக்கு இது ரெகுலர்லி யூஸ்ட் பை த நார்மல் பீப்புள். ஏன்னா இந்த ராஜபாதையும் பெரிய தேர், அரசருடைய தேர் போகணும், இல்ல படை புறப்பட வேண்டும்னா அதுல புறப்படணும், இல்ல இதுக்கு தளவாடங்கள்லாம் கொண்டு போகணும்னா இந்த மகாரத்யால போகும். அங்க ஜெனரலி இட் will not be used by the common folk. The common folk will use the யான பாதை. யானம் அப்படின்னா வழி, அவர்களுடைய வழி. அது யானமாக இருக்கக்கூடியது. இந்த பக்கம் இந்த பக்கம், இங்க 2 இங்க 2. இதுல சின்ன சைஸ் வண்டிகள்லாம் போகணும், மாட்டு வண்டிகள் எல்லாம் போக வேண்டும். யான மார்க்கம் அப்படின்னும் அதுக்கு பேரு. இந்த யான மார்க்கத்தை பத்தி டிஃபைன் பண்ணும்போது there is a very interesting fact there. ஒரு யான மார்க்கம் வழி, வண்டிகள் போகக்கூடியதுன்னா அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வழி இருக்க வேண்டும். இந்த பக்கத்துலயும் சரி, இந்த பக்கத்துலயும் சரி. வண்டி போறதுக்கான பாதை, அதுக்கு இமீடியட்லி பக்கத்துல சின்ன சின்ன செடிகள் வைக்கப்பட்டு, இந்த பக்கமும் செடிகள் வைக்கப்பட்டு, அதுக்கு பக்கத்துல 2 பாதை இருக்கணுமா. அந்த 2 பாதைக்கு என்ன பேர் தெரியுமா? ஜங்கபதை, ஜங்கபதா. ஜங்கனா அசைகிற இல்லையா? ஜங்க இங்க யாருன்னு கேட்டா மனிதர்கள் நடந்து போகிற ஃபுட்பாத். இந்த வாகனங்கள் போகிற இடத்துல அவர்கள் நடக்காம, நாட் பிளாட்ஃபார்ம் லைக், இது தனியா ஒரு பாதையா இருக்கணும், எந்த வண்டியும் அங்க போகக்கூடாது. அவர்கள் நிம்மதியாக நடந்து போவதற்கு ஜங்கபதா இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு யான மார்க்கத்துக்கு 2 பக்கத்துலயும் ஜங்கபதா. இப்ப என்ன கணக்காச்சு? நடுவுல இருக்கிறத இப்போதைக்கு விட்டுடுவோம், அது ஒன்னே ஒண்ணுதான். மகாரத்யா இந்த பக்கத்துல 1 இருக்கு, அதுக்கப்புறம் யான மார்க்க 2 இருக்கு. ஒவ்வொரு யான மார்க்கத்துக்கும் ஜங்கபதான்னு 2 இருக்கு. அப்போ 4 ஜங்கபதாவாச்சு, 2 யான மார்க்க ஆச்சு, 1 மகாரத்யா ஆச்சு இல்லையா? அப்ப எவ்வளவு வந்தது என்று கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் மோஸ்ட் parallel to the மெயின் ராஜபாதை, அதைத்தான் ராஜபாட்டை அப்படின்னு எழுதுவார்கள். தமிழ்ல எல்லாம் வரும்போது ராஜபாதை தான் ராஜபாட்டைன்னு ஆகும். இந்த ராஜபாட்டைக்கு இந்த பக்கத்துலயும் சரி, இந்த பக்கத்துலயும் ஊரினுடைய எல்லை, அந்த ஊர் எல்லையில இங்க ஒரு பாதை, இங்க ஒரு பாதை. அதற்கு என்ன பெயர் தெரியுமா? கண்டா மார்க். கண்டா மார்க்குங்கிறது தான் இன்னைக்கெல்லாம் நாம் அதே வார்த்தையை பயன்படுத்துறோம். எப்படின்னா the ring road அப்படின்னு சொல்றமே, outer ring road, inner ring road, the ring road around the city or the town. இப்போ நான் இப்படி சொல்லியிருக்கேன், if you presume it is east to west or north south, இது ஒரு டிரெக்ஷன்ல தான். இப்ப இதே மாதிரி கிராஸ் கட் பண்ணி இதே மாதிரி பாதைகள் வரும். எக்ஸப்ட் தட் அந்த ராஜபாதைங்கிறது இங்கேயும் ஒரு ராஜபாதை வரும், அது அப்படியே பர்பெண்டிகுலரா கட் பண்ணும். இதுக்கு ஏத்த மாதிரி இங்கேயும் யான மார்க்கம் வேண்டும், இங்கேயும் கூட மகாரத்யா வேண்டும், இங்கேயும் அந்த அவுட்டர் பெரிஃபரியில ஒரு கண்ட மார்க் வரும், இங்கேயும் ஒரு கண்ட மார்க் வரும்னா ஊரை சுற்றி அப்படியே ஒரு ரிங் ரோட் ஃபார்மேஷன் வரும். நடுவுல 2 ராஜபாதைகள் கட் பண்ணும்.
இந்த பக்கத்துலேருந்து இப்படி போனால் 17, இந்த பக்கத்துலேருந்து இப்படி போனால் 17. A minimum of 34 roads should be there in any larger town. This was a dictum. 17 கணக்கு வந்துடும் உங்களுக்கு. நடுவில் 1, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. 1 Maharatya, 4 Jangamargas, 2 Yanamargas, 1 Gantamarga. அதே மாதிரி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும். ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் 17 ரோட்ஸ் இருக்கணும், நார்த் டு சவுத் 17 ரோட்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் ஒரு பெரிய நகரம் கட்டப்படலாம். ஒரு பெரிய நகரம் இதோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா ஏதோ தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் சயின்ஸ், வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது வேணா கன்ஸ்ட்ரக்ஷன் சயின்ஸ்னு பின்னால கொண்டு வந்ததாக இருக்கலாம். ஆனா இதனுடைய நைடஸ் எங்க இருக்கு, முதல்ல எங்க ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா பிரம்மாண்ட புராணத்திலேயும் விஷ்ணு சமிதையிலும் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் ஆன்மீகம்னு சொல்லி எங்கேயோ ஒதுக்கி வச்சிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய எத்தனை அறிவியல் விஷயங்கள். ஒரு நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்றால் அதிலே என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரே ஒரு செய்தி தான் இதுல எல்லாத்துலேயும் பேஸ்ல இருக்கிறது. எனக்காக, என்னுடைய, நான் செய்கிறேன் என்கிற எண்ணங்கள் இல்லாமல் சமுதாயம் இருக்க வேண்டும்னு சொன்னா அதை கடவுளோடு சேர்த்தால் அந்த எண்ணம் வரும். கடவுளோட கொண்டு போய் சேர்த்துட்டா நான்கிற எண்ணம் வராது. ஒரு கதை உண்டு. ஒரு பெரிய அரசன் ஒரு நாள் தன்னுடைய மாளிகையினுடைய உப்பரிகையில் படுத்திருந்தான். நிலாமுற்றத்தில் நிலாவை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். நல்ல காற்று வீசியது. அந்த சமயத்தில் 2 அன்னங்கள் பறந்து போயின. அந்த அன்னங்கள்ல ஒன்று சொல்லித்து நகரு நகரு நகரு. அந்த அன்னம் பேசுறது அவனுக்கு புரியும். நகரு அப்படின்னுது. எதுக்கு நகரணும் அப்படின்னு இன்னொன்று கேட்டோன்னா, பாரு பாரு அந்த பேரரசன் அவனுடைய பெயரை சொல்லி அவன் படுத்திருக்கிறான். அவன் மேலே கூட நம்ம நிழல் கூட படக்கூடாது. ஏன்னா அவன் அவ்வளோ உயர்ந்தவன், உனக்கு தெரியலையா? அந்த பளபளப்பு, அந்த பிரகாசம் உனக்கு புரியலையா? நகரு அப்படின்னுது. உடனே அந்த இன்னொரு அன்னம் சொல்லித்து, இது எம்மாத்திரம் இந்த பிரகாசம்? அங்கே ஒருத்தன் இருக்கானே, அவனுடைய பிரகாசத்திற்கு இது நிகரா? இப்போ இந்த அரசனுடைய காதில் அது விழுந்துருது. என்னை விட பெருசா எல்லாம் தெரிந்த ஒருவனா, எனக்கு அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமேன்னு நினச்சி பார்க்குறான். இவன் நல்ல கல்விகளில் மிகச்சிறந்த அரசன். எண்ணி பார்க்கிறான், புரியலை. அடுத்த நாள் பொறுக்க முடியல. பொழுது விடியறதுக்குள்ளே ஓடியே வந்து தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு என்ன இதுன்னு கேட்க அந்த அமைச்சருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறான், கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவன் யார் என்று. ஏனென்றால் அன்னங்கள் மதிநுட்பம் வாய்ந்தவை. அன்னம் சொன்னாலே அது ஒரு சிம்பாலிசம் தான். ஹம்சம் அப்படின்னாலே மற்ற எல்லாவற்றையும் விட்டு துறந்து இங்கே கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட்ல அப்படியே அந்த தெய்வத்துக்கிட்ட பரம்பொருள்கிட்ட இருக்கக்கூடிய நிலை தான் ஹம்ச நிலை. அதனால தான் மிகப்பெரிய சன்னியாசிகளுக்கு ஹம்சர்கள் அல்லது பரமஹம்சர்கள், ராஜஹம்சர்கள் அப்படின்னு எல்லாம் பேர் உண்டு. அப்போ ஹம்சம் சொல்லி இருக்குன்னா ஹீ ஃபீல்ஸ் சம்திங் சிம்பாலிக்கலி டோல்ட் டு ஹிம். அதனால கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சுவான்னு தன்னுடைய ஒரு பணியாளை கூப்பிட்டு எப்படியோ போய் தேடி கண்டுபிடி. அவன் எங்கெங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்கிறான். மகாராஜாவே சொல்லியிருக்கார் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், ரொம்ப புத்திசாலியாமே, நான் கண்டுபிடிக்கணுமேன்னு சுற்றி சுற்றி பார்க்குறான், கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு வண்டி இழுக்கிற ஒருத்தர், இவருக்கு அந்த பேர், இவர் எங்கேயோ மூலையில் உட்காந்து வண்டியை இழுத்துட்டு இருக்காரு. இவர்கிட்டயா அவ்வளவு கல்வி எல்லாம் இருக்க முடியும்? சரி, இருந்தாலும் இந்த பேர் வேற எங்கேயுமே பார்க்க முடியல, இந்த ஒரு பேர் இங்கே தானே கிடச்சிருக்குன்னு நேராக போய் ராஜா கிட்ட நான் பார்த்தேன். தென் த ராஜா கம்ஸ். அந்த ஹம்சம் சொல்லித்தே, இவங்கிட்ட ஏதோ பெரிய பாண்டித்யம் இருப்பதாக, அந்த பாண்டித்யத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சி ஒரு 1000 பசுமாடுகள், நிறைய தங்கம் இதெல்லாம் கொண்டு போய் முன்னால் வச்சு தாங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். நல்ல அரசன். அப்படி திரும்பி பார்த்துட்டு,
வறியவனாக இருக்கிறான்னு நினைச்சு அரசன் கொண்டு போய் இந்த பசுமாடுகளையும் தங்கத்தையும் கொடுத்து எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும்னு கேட்டோன்னே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? நான் என்னுடைய வித்யை, பரம்பொருளின் வித்யை விற்பதாக இல்லை, போ. ஐ வில் நாட் செல், கோ. வந்துடுறான். கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் போகிறான். 10,000 பசு, முன்ன கொண்டு போனது மாதிரி பல மடங்கு பொருள். தன்னுடைய மகளையும் கொடுக்கிறேன் காணிக்கையாக அழைத்து கொண்டு போய் நிறுத்துறான். இப்படி திரும்பி பார்த்துட்டு, திஸ் இஸ் நாட் ஃபார் சேல், கோ. இன்னும் கொஞ்ச நாளாச்சு. அப்படியே கண்களில் கண்ணீர் பெருக பணிவோடு போய் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த பொருட்களை எல்லாம் போன முறை கொண்டு வந்தேன், இந்த முறை கொண்டு வரவில்லை, போன முறை நான் எடுத்துக்கொண்டே போகவில்லை, என்னுடைய உள்ளம் திருந்தி விட்டதுன்னு நமஸ்காரம் பண்றான். And that person is able to see. போன முறை வந்தபோது மனசுல என்ன எண்ணம் இருந்தது? நான் கொடுக்கிறேன், நான் இவனுக்கு கொடுக்கிறேன், இவன் வறியவன், இந்த வறியவனுக்கு இதை கொடுத்தால் இவனிடத்தில் இருப்பதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இந்த முறை வரும்போது நான் கொடுக்கிறேங்கிற எண்ணம் போயிடுத்து. எல்லாம் அந்த பரம்பொருள், எனக்கு அந்த பரம்பொருள் ஞானத்தை உபதேசம் செய்ய மாட்டீர்களா அப்படின்னு கண்ணீரோட வந்து கேட்கும்போது ஜனஸ்ருதி கொடுத்ததை ரைவகன் ஏற்றுக்கொள்கிறான். போன தடவை கொடுக்கும்போது நான் கொடுக்கிறேங்கிற எண்ணத்துல கொடுத்த, இப்ப எல்லாமே அந்த பரம்பொருள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்பதை உணர்ந்து விட்டாய், எனவே உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்கிறேன்னு சொல்லி, இதெல்லாம் அதுக்கப்புறம் எப்படி செலவழிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார், அது வேற விஷயம். ஆனா he accepts him primarily because there is a difference in attitude. இந்திய தேசத்து ஆன்மீகம் விரும்புவது இதைத்தான். நான் செய்கிறேன், இது என்னுடையது, என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தப்புங்கிறது தான் இந்த தேசத்து ஆன்மீகம். அதனால தான் இதையெல்லாம் லேபிள் போட்டு திஸ் இஸ் அ டிசிப்ளின் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லவில்லை. இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க சேர்த்துதுன்னா தெய்வ வழிபாடு, ஐ எம் ஒன்லி எ ஸ்பெக் இன் திஸ் காஸ்மாஸ் அப்படிங்கிற அந்த உணர்வில் கொண்டு போய் சேர்த்தது. அங்க கொண்டு போய் சேர்த்ததுனாலேயே நாம என்ன பண்ணிட்டோம், சயின்ஸுங்கிறது வேற அது வேற அப்படின்னு பிரிச்சுட்டோம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், சயின்ஸ் ஸ்டாப்ஸ் அட் தி எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட். இன்டர்னல் ஆஸ்பெக்டை புரிந்து கொள்ளும் போது அந்த சயின்ஸே கான்ஷியஸ்னஸாக மலரும். அந்த உண்மையைத்தான் அறிவியல் பார்வை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி, அடுத்த அறிவியல் பார்வையில் மீண்டும் இணைந்து ஒன்றாக பார்க்கலாம் என்பதையும் நினைவுபடுத்தி, அந்த பரம்பொருளின் அருள் எல்லோருக்கும் எப்போதும் கிட்ட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.